அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே நம்ம தொடர்ந்து தேவனுடைய ஒரு சத்தியங்களை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு கிடைமட்டத்திலிருந்து ஒரு மாடிக்கு போயிருக்கோம், மேலே போய் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் திருத்துவம் என்கிற சப்ஜெக்டினுடைய முதல் பாகம் இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால், என்ன சொல்ல போனால் மனுஷனாக வர்றதுக்கு முன்னால் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, நாம் பல சந்தர்ப்பங்களில் பரலோகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்துருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தான் இருந்திருக்கார் பாருங்க. ஒரு பிரதான தூதராக இருந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களை, இஸ்ரேல் ஜனங்களை அவர் மறைமுகமாக என்ன பண்ணியிருக்காருன்னு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். அதனால தான் கடந்த வாரத்தில் எப்படி முடித்தோம், அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்து இங்கே தான் இருக்கார், புதிய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்து மனுஷனாக வந்துட்டார்னாலே அப்போ பரலோகத்தில் இருந்தது யார்? இந்த கேள்விக்குரிய விடையை கண்டுபிடிக்கிற மூகாந்திரம் தான் இப்போ நம்ம அடுத்த பாகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். அன்புக்குரிய சகோதர சோழலை, கடந்த வாரத்திலேயே பார்த்தோம் இல்லையா, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சுட்டு உள்ள போகலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த வசனம் ஏன் தெரியுங்களா இப்போ போடப்பட்டிருக்கு? அதாவது பல நூற்றாண்டுகளாக சாத்தான் என்ன பண்ணிட்டான், கிறிஸ்தவ மண்டலத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. ஆர்கனைசேஷன் லெவலில், அதான் போதனை லெவலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெரிய பெரிய போதனைகளை தான் இன்றைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வேத வசனங்களின் மூலம் இந்த தவறுகளை உடைக்க போகிறோம். இன்னும் 2 சப்ஜெக்டில். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது காலங்காலமாக சாத்தானுடைய சூழ்ச்சி. தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும், இருளை வெளிச்சம் என்றும், வெளிச்சத்தை இருளும் என்றும், கசப்பை தித்திப்புன்னும், தித்திப்ப கசப்புன்னு சாதிச்சிருக்கானா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா. இதை மகா பெரிய உறுதியோட தேவனுடைய சத்தியத்தோட என்ன செய்யணும் தெரியுங்களா, கூர்ந்து கவனிக்கணும். அப்படி கவனித்தால் மட்டும்தான் நாம் இத்தனை நாள் நம்பிக்கொண்டிருந்த விஷயம் எவ்வளவு தவறானதுங்கிறது நமக்கு புரியும். ஸோ அந்த அடிப்படையான ஒரு சத்தியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலேயே பார்த்தோம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அதை 3 ஒன்று தான் அப்படிங்கிறது தான் திருத்துவத்தினுடைய கோட்பாடு. ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது அதைத்தான் இப்போ நம்ம சுற்றியும் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த திருத்துவத்தினுடைய 2ஆம் பாகத்துக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம முதல்ல பிதா, குமாரன், பரிசுத்தாவி இந்த 3ஐயும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்குறோம். அதில் நம்ம முதல்ல நம்முடைய ஆராய்ச்சிக்காக பரிசுத்தாவி என்கிற ஒரு தலைப்பில் இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் நான் சொல்லும்போதே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சந்தேகம், பரிசுத்தாவின்னு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர்னு தானே சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஊர்ஜிதமான ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க இல்லையா. அதாவது பரிசுத்தாவியா, பரிசுத்த ஆவியானவரா அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால தான் முதலே சொன்னோம், பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்கிறோம். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாக இருந்தார், குமாரனாக இருந்தார், அப்புறம் பரிசுத்தாவியாக போயிட்டாருங்கிறது ஒரு குரூப் சொல்கிறாங்க. பட் அதே சமயத்தில் பரிசுத்தாவியானவர்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே, எத்தனையோ மீட்டிங்லலாம் நீங்கள் கவனிக்கிறீங்க இல்லையா, ஆவியானவர் வந்தார், ஆவியானவர் நம்ம இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆவியானவர்னு சொல்கிறாங்களே. அந்த ஆவியானவருங்கிறது இயேசு கிறிஸ்துவத்தை ஆவியானவர்னு சொல்கிறாங்களா, அல்லது ஆவியானவர் என்று தனியாக ஒருத்தர் இருக்கிறாரா? நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு மகா பெரிய குழப்பமான விஷயம் இன்றைக்கி பூமியில் நடமாடிட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த குழப்பத்துக்கு தெரியல, அதனால் நிறைய பேர் ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் நம்ம வேதத்தில், அதாவது இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்தாவிங்கிறது ஒரு மனுஷன், ஒரு மனுஷன், ஒரு ஆவியானவர்னு ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஒன்றும் தவறு இல்லை, ஏன்னா முன்னோர்கள் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும், அதை இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணி ஆகணும். வேத வசனங்களின் மூலம் நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் அல்லது நம்ம விசுவாசிக்கிற விஷயம் சரிதானா, புரியுதுனா, இல்லை வேற எங்கேயாவது நம்ம வேற யாருனால, வேற ஏதோ ஒரு போதகத்தினால நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோமா சிந்திக்கணும். இன்னைக்கு சிந்திக்கலைன்னா வேற என்னைக்குமே சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அருமையான வாய்ப்பு, உண்மையான தேவனுடைய ஒரு காரியத்தில் ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி சிந்திக்கலைன்னா வேறு வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடும். தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது நிறைய பேர் 3 கடவுள்கள்,
அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கடவுள் யார்? பிதா கடவுள், குமாரன் கடவுள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு கடவுள். வேறு சிலர் இது எப்படி குழப்புறாங்கன்னா, அவர் 3 பேரும் ஒருத்தர் தான். பிதா ஒரு கடவுளாக இருந்தார், குமாரனா கடவுளாகிட்டார், பரிசுத்த ஆவியானவர் கடவுளாக இருக்கார். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஆதாரம், ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு வசனம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன் முதல்ல பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படிங்கிற ஆவியானவருங்கிற ஒரு விஷயம் அந்த 3 டைட்டில் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணும் தானே, கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு ஆரிஜின் வேணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதிலே நடவுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் அந்த பூர்வ பாதையை கேட்கறதுக்கு தயாராக இல்லைங்க. அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன போதனை இருக்கோ அதை கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இந்த ஆராய்ச்சி, எதுக்கு இந்த ஆராய்ச்சி, நீங்கள் பூர்வம் எதுக்கெல்லாம் போகிறீங்க? போகணுங்க. பைபிள்லேயே நிறைய, நம்ம தமிழ்லேயே நிறைய வார்த்தைகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. கவனிக்கிறீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, வேண்டாம், நீங்கள் வேறு யார்கிட்டையும் வீட்லையாவது போய், நம்ம வீட்டில் இப்போ சொந்தக்காரராக செத்து போயிட்டாங்கன்னா நம்ம நண்பர்கள், உலக பிரகாரமான நண்பர்கிட்ட போய் என்னுடைய மாமா மறிச்சிட்டாருங்கன்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு எதாவது புரியுமா? மறிச்சிட்டாருங்களா? அது என்ன மறிக்கிறது? அது ஒரு பைபிள் லாங்குவேஜ், அது புரியுதுல்ல? அப்போது அது அவங்களுக்கு அந்த விளக்கம் தெரியாது. அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது நம்முடைய பைபிளில். சாமாசின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சாமாசின்னு உங்களுக்கு புரியுமா? யோபு எழுதுகிறார், யோபு புஸ்தகத்தில் சாமாசி பண்ணுகிற கர்த்தர்னு ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா அது என்ன சாமாசினா தெரியணுமா இல்லையா? அப்போ தெரியலன்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்ககிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நல்ல ஒரு விஷயம். அதற்கு தான் ஒரு அருமையான வாய்ப்பு, வேதாகமத்தின் வெளிச்சங்கள், அருமையான வாய்ப்பு. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சகோதரர் பவுலை ரொம்ப மோசமாக திட்டிகிட்டே வந்தார். என்ன பவுல் இப்படி எழுதியிருக்கார், என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அதாவது ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, கல்யாண வயசுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது கல்யாணம் பண்ணுறதா வேண்டாமான்னு சொல்லி அவங்க அப்பா தான் டிசைட் பண்ணணும். அவங்க அப்பா விருப்பம் இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த பொண்ணு அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு கொரிந்தியரில் அப்படின்னு சொன்னார். இது என்ன வம்பா இருக்குது? அப்படி இல்லையே. அதாவது திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதுன்னால ஆண்டவர் தேவன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருமணம்ங்கிறது தேவனுடைய நீதியாச்சே, அது தேவனுடைய திட்டமாச்சே, அது எப்படி அது ஒரு தகப்பன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு நல்லா சொல்லும்போது அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சின்னா தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது தவறாக புரிஞ்சு கொள்ளப்படும். தன் புத்திரியின் கன்னிப்பருவம்னு ஆரம்பிக்கும். அதாவது அதில் என்ன பவுல் சொல்ல வர்றாருன்னா, தன்னுடைய செலிபஸின்னு சொல்கிறார். தன்னுடைய ஒரு கன்னித்தன்மையில் ஒருத்தர் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறாருன்னா அவர் விரும்பினா கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவரை பேஸ் பண்ணி ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேஸ் பண்ணி பேசுகிறார். அந்த புத்திரிங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர்? ஒரு அப்பாவுடைய பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுது அன்புக்குரிய சகோதரர்களே. அதுக்காகத்தான் சிலதெல்லாம் ஒரிஜினல் என்னன்னு பார்க்கணும்னு சொல்கிறேன். கவனிக்கிறீங்களா? இல்லைன்னா நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஏமாற்றப்பட்டு விடுவோம் சில நேரத்தில். ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏன் இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவிங்கிற டைட்டில் வந்தது? இதை சொன்னவரே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கடைசியா தான் மேலே போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் அவர் பேசுறார். வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்னு சொல்றார். இங்கே தாங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலேன்னு வருது. இதை வச்சுட்டு தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு எல்லாரும் பேசுகிறோம். ஓகே, ஆனால் இதனுடைய பொருள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலேன்னா என்ன நாமம்? பிதாவுக்கு என்ன நாமம்? குமாரனுக்கு என்ன நாமம்? பரிசுத்தாவிக்கு என்ன நாமம்? அது வேணும் இல்லையா? இந்த நாமங்கிற வார்த்தை தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போது ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கார். அவர்கிட்ட அந்த பிரதர் ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியுடைய ஓனர் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் போய் என் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும்னு நம்ம சொல்லி அனுப்புகிறோம். அவரும் போகிறார், நம்முடைய பேரை சொல்கிறார், வேலை கிடச்சிருச்சு. இப்போது என் பேருக்காக அவர் வேலை கொடுத்தாரா அல்லது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவுக்காக வேலை கொடுத்தாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு வேலை கொடுத்தாரு? என் பேர்லேயே பெரிய விஷயம் இருக்குது. அப்போ அந்த பேரில் இருக்கிற ஆள் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அந்த உறவு அதுதான். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்ன புரிஞ்சுக்கணும்? பிதா யார்,
குமாரன் யார், பரிசுத்தாவினா என்ன, அந்த விசுவாசம், அந்த அத்தாரிட்டியில் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தானே கொடுக்க சொன்னார். அப்போ சீசர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதே நாமத்தினால தானே கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுத்தாங்களான்னு பாருங்க. அடுத்த வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:38 பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் பேதுருக்கள் என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால சொன்னார். இப்போ பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன சொல்லியிருக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அதே அப்போஸ்தலர் 19:5 வாசிக்கலாம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அதே மாதிரி அப்போஸ்தலர் 10:48 கர்த்தருடைய நாமத்தினாலே. என்னது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? அப்போ இவங்க சொன்னது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. ஆனால் இவங்க செஞ்சது, ஞானஸ்தானம் எடுத்தது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அப்போ முதல்ல சீசர்களே ஆண்டவர் சொன்னதை கேட்கலையா? இது தாங்க புரிந்து கொள்ளக்கூடிய மெத்தடு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேன்னு சொன்னாங்களே, இது தப்பான்னு கேட்குறோம். கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தானே சொன்னார். ஆனால் இவங்க ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுத்தாங்க? இதுதான் புரிந்து கொள்ளக்கூடிய மெத்தடு. நிறைய பேர் இந்த வசனங்களெல்லாம் படிக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன? இயேசு கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற விசுவாசம், அத்தாரிட்டி. அப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன? அது வேணும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோமன் சோல்ஜர்கிட்ட சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உடனே விசுவாசிச்சலாமா? இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டுருக்கீங்க, எங்கெங்கேயோ இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு சகோதரர் கூப்பிட்டு, பாருங்கள் பிரதர், இவரை நீங்கள் விசுவாசிங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க? அப்படிங்களா சொல்லுவீங்களா? முதல்ல என்ன கேட்பீங்க? அவர் யார்? அவருக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் உங்கள் கூட நின்றுருக்கார் இல்லையா? அப்போ நம்ம சில விவரங்கள் சொல்லும்போது அதை பேஸ் பண்ணி, ஓ இவரா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே தான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவர் எதுக்கு வந்தார்? இந்த பூமிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை கேள்விகள். அதே தான். பிதா குமாரன் பரிசுத்தாவினர். பிதா யார்? அவருக்கும் பூமிக்கு என்ன சம்பந்தம்? வாட் இஸ் ஹிஸ் பிளான்? அவருடைய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போது இதை குறித்து தெளிவான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, விசுவாசம் கேள்வியினாலே வரும். புரியுதுங்களா? கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். அப்போது வேத வசனங்களின் மூலம் அதிகமாக தேவனுடைய காரியங்களை தெரியும் போது தான் உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னார். வெறும் பேருக்கா? திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு, உன் பேர் என்ன? முருகன். இனிமேல் நீ தண்ணி போடக்கூடாது, இனிமேல் நீ சிகரெட் குடிக்கூடாது, இனிமேல் உன் பேர் ஜோசப், வா அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் பண்ணிட்டு போகிறதா? அதற்கு பேர் ஞானஸ்தானமா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த முருகனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? சத்தியத்தை சொல்லணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா அது என்ன ஆகும்? மதமாற்றம் ஆகிடும். நம்ம மதம் மாற்றுகிறதுக்காக இங்கே வரல. நல்லா புரிஞ்சுக்கலாம். மனம் மாற்றுகிறதுக்காக வந்திருக்கும். அதுவும் எல்லாரும் எப்படி தெரியுங்களா? யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் கட்டாயமாக நீங்கள் வரணும், உங்களுக்கு நன்மை செஞ்சு நன்மை வேணும்னா நீ வரணும், அப்படியெல்லாம் அவருக்கு சொல்லவே இல்லை. அது ஒரு அழைப்பே வேறு. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலேன்னா அந்த விசுவாசத்தினாலேங்கிறது முதல் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது நம்ம கவனிக்கும் போது, இந்த பரிசுத்தாவியானவர் அப்படிங்கிறவர் ஓப்பனாக, அதாவது டைரெக்டாக கம் டு த பாயிண்ட்டுக்கே வந்துடலாம். பரிசுத்தாவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? ஒரு ஆள் இருக்காரா? அல்லது பரிசுத்தாவின்னு ஒன்று இருக்கா? இதுதாங்க பெரிய ஒரு கன்ஃபியூஷன். நீங்கள் தான் கன்ஃபியூஷன் சொல்கிறீங்க, மற்றவங்கள யாரும் கன்ஃபியூஷனில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர், ஆவியானவர் வந்தார், ஆவியானவர் போனார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் என்கிட்ட பேசினார். இப்போ கேள்வி, ஆவியானவர் என்கிட்ட பேசினார்னா யார் அவர்? ஆவியானவர் தனி ஒருத்தரா அல்லது இயேசு கிறிஸ்து ஆவியானவர் சொல்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் ஆவியானவர் சொல்கிறோம்னா இயேசு கிறிஸ்துன்னே சொல்லுங்களேன். அதே தனியாக ஆவியானவர் சொல்கிறீங்க? இதெல்லாம் நாம் பேசக்கூடிய விஷயங்கள். அன்புக்குரிய சகோதரர் நல்ல கவனிங்க. இது நாங்கள் பேசக்கூடிய விஷயம் அல்ல. நிறைய பேர் எங்ககிட்ட கேட்ட விஷயத்தை உங்க கூட பகிர்ந்து கொள்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வரும், நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வரும், அந்த ஒரு சந்தேகமெல்லாம் வரும். இது என்ன இப்படி இருக்கே? அப்போ இந்த பாடங்களே 1000 சந்தேகங்களை பேஸ் பண்ணி, 1000 இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பரிமாறப்படுகிறது.
சரிங்களா? நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் ஒரு 1.5 மணி நேரம் கேட்குறது ஒரு 25-30 புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு சமானம். எவ்வளோ டைம் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? தேவன் அதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஜஸ்ட்டு உட்காந்து கேட்டால் போதும். ஓகே, இப்போது இதை குறித்து ஒரு தெளிவான நாலேஜ் வேணும் இல்லையா? இப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவி முதல்ல யாருக்கு எங்கே எப்போ கொடுக்கப்பட்டது? முதல்ல பெந்தேகோஸ்தே நாளில் சீசர்களுக்கு முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்குறார் இல்லையா? அப்போது முதல்ல அப்போ அதை குறித்து ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா? அவர் கிளியராக சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம், நான் சொல்கிற வரைக்கும் சொல்கிறார் பாருங்க சீசர்களை, நான் சொல்கிற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வெயிட் பண்ணுவா, ஜெருசலேமில் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். எதுக்கு அவங்க வெயிட் பண்ணணும் இல்லையா? அதை லூக்காவில் அவர் சொல்றார் பாருங்க. லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்க, கிளியரா சொல்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்ன சொல்றார்? நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்றார்? உன்னதத்திலிருந்து வரும் ஒரு ஆள் அப்படின்னா சொன்னாரு. உன்னதத்திலிருந்து ஒருத்தர் வருவார்னு சொன்னாரா? அல்ல, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் அப்படின்னா. இங்கிலீஷில் பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கும். பட் டாரி யூ இன் த சிட்டி ஆஃப் ஜெருசலேம் அன்டில் யூ பி என்டியூட் வித் த பவர் ஃப்ரம் ஆன் ஹை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? பவர் ஃப்ரம் ஆன் ஹை, உன்னதத்திலிருந்து வரும் பலன்கிறதுக்கு இங்கிலீஷில் பவர்னு சொல்லியிருக்கு. புரியுதா? ஒரு பவர்ங்கிறது என்ன? வல்லமை. நம்முடைய பாஷையில் பச்சையாக சொன்னால் சக்தி, அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்க போகிறேன், அது வரைக்கும் ஜெருசலேமில் போய் வெயிட் பண்ணுங்க. அந்த வல்லமைன்னு தான் சொன்னார் ஒழிய ஒரு ஆள் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. இப்போ உங்கள் மனசில் ஒன்று தோணும், கட்டாயமாக தோணும். இல்லை, பரிசுத்தாவியை தேற்றரவாளன்னு சொல்லியிருக்குல்ல, அதனால தான் நாங்கள் பாவியானவர்னு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அல்லது நம்ம சொல்லலாம், இந்த தேற்றரவாளன்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை குறித்து இந்த சப்ஜெக்டினுடைய முடிவில் மிக தெளிவான ஒரு விளக்கம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பொறுமையாக கேட்டால் தான் இதனுடைய உண்மை பொருள் வழங்கும். இந்த இடத்துல பரிசுத்தாவிய ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாருன்னா வல்லமைன்னு சொல்கிறார். இந்த இடத்துல வல்லமைன்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த வல்லமைன்னு சொன்னத பாயிண்ட்லேருந்து இப்போ நீங்கள் கவனிங்க. அப்போது பரிசுத்தாவி ஒரு ஆளாக இருந்தால் பெந்தேகோஸ்தே நாளில் அத்தனை பேர்த்து மேலே இறங்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆளாக இருந்தால் அத்தனை பேர்த்து மேலே இறங்க முடியுமா? ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே இறங்க முடியுமா? யோசனை பண்ணுங்க. ஆனால் ஒரு வல்லமையாக இருந்தால் எத்தனை பேர்த்து மேலே வேணாலும் இறங்கலாம். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. அப்போஸ்தலர் 2:3 வாசிக்கலாம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கிளியரா இருக்கா? கவனிக்கிறீங்களா? ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்படின்னா ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொருத்தர் பரிசுத்த ஆவியானவரா? யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவி அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, நல்லா புரிஞ்சுக்கலாம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அடுத்த வசனம் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே. இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் எல்லாருக்குமே. புரியுதுங்களா? முதல்ல பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே இருக்கிறனால ஒரு இடத்துல பரிசுத்த ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல ஆவியானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸ். இப்போ ஆவியானவரா ஆவியான்னு தெரியல இல்லையா? இப்போ இதை கிளியர் பண்ணும். அப்போது இந்த வசனங்களே கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, ஒரு ஆவியும் தான் எவ்வளோ பேர்த்து வேணாலும் இறங்கலாம். ஒரு ஆவியானவர் ஒருத்தர் இருந்தார்னா அவர் எல்லாத்து மேலேயும் இறங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ அதை பரிசுத்த ஆவி வந்ததுக்கு பிறகு பேதுரு அருமையான ஒரு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது, ஏன்னா பேதுருக்கு அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் எப்படி பேசினார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்ச அதே வாயில் பரிசுத்த ஆவி வந்தோன்னு எப்படி தெரியுமா சொன்னார்? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள்னார். தைரியம் வந்தது. பரிசுத்த ஆவி வந்தோடனே அவங்களுக்கு என்ன வந்துதான்?
தைரியம். அதனால தான் ஆண்டவரே சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தாவி வரும்போது பலனடைந்து அப்படிங்கிறார். அப்போ பரிசுத்தாவிங்கிற ஒரு வல்லமை வந்துச்சுன்னா நமக்கு ஒரு பலன் இருக்குமா? என்ன ஒரு ஆச்சரியம்னா, பைபிள் சொல்லுது பரிசுத்தாவி வந்தால் பலனடைந்துன்னு. ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னா, ஆவி வந்துருச்சுன்னு பொத்துன்னு கீழே விழுகிறாங்க, படுத்து பிறல்றாங்க. அது என்ன ஆவின்னு தெரியல. ஆனால் நமக்கு வேதம் சொல்லுது பரிசுத்தாவி வந்தால் அவர்கள் பலன் உள்ளவர்களாக இருப்பான். ஸோ பாருங்கள், அதை அவர் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுறார். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது இதோ அந்த அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து நாங்கள் என்ன செய்யணும்னு பாருங்கள். முரட்டாட்டம் உள்ள அவ்வளோ மோசமான இஸ்ரேல் ஜனங்கள் பேதுருவுடைய அந்த ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கேட்டோன்னே அப்படியே சரண்டர் ஆகிறாங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அதுக்கு விளக்கம் சொன்னார். நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானமெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா வாக்குத்தத்தம் பண்ணபடி பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தறினார். எல்லார் கண்ணு முன்னாடி பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டு போனார், நான் போய் ஒரு வல்லமை அனுப்புகிறேன், அந்த வல்லமை உங்களுக்கு வரும்பொழுது எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்கன்னா. இப்போ பாருங்கள், நான் என்னுடைய வார்த்தையின் மூலமாக அதுக்கு சாட்சிகளாக இருக்கேன். அதுக்கு பாருங்கள், நீங்கள் கண் முன்னாடி பார்க்குறீங்க பாருங்கள், பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே இறங்கியிருக்கு. அதனால தான் சுற்றில் இருக்கிற நிறைய ஜனங்கள் இவர்கள் உண்மையிலுமே தேவனால் நிரப்பப்பட்டவர்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணுக்காகவே தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு அக்னிமயமான ஒரு அடையாளத்தை அவங்க மத்தியில் காமிச்சாராம். புரியுதுனா? ஒரு பயங்கர காத்தடிக்குது. வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னமோ அங்கே நடக்குது. உள்ளே போய் பார்த்தா ஒரு பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே இறங்குறத அந்த சுற்றில் இருக்கிற ஜனங்கள் பார்க்குறாங்க. ஒரு மிகப்பெரிய விட்னஸ் அவங்களுக்கு கிடைச்சது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, புரியுதுங்களா? அப்போ ஒரு மனுஷனாக இருந்தால் அத்தனை பேருக்கு மேலே இறங்க முடியுமா? முதல் பாயிண்ட். அடுத்தது ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரியம்மா கர்ப்பமானாங்க இல்லையா? எப்படி கர்ப்பமானவங்க? லூக்கா 1:35 வாசிக்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பாருங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். எவ்வளோ கிளியரா இருக்கு. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். கப்ரியேல் சொல்றார். புரியுதா? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். புரியுதுங்களா? நமக்கு நல்லா தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கும் மரியம்மாவுக்கும் பிறந்தவர் அல்ல. பரிசுத்த ஆவி என்கிற தேவனுடைய வல்லமை அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போனோன்னே இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கரு உருவாகுது. பரிசுத்த ஆவியினாலே உருவான கரு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இதை இங்கிலீஷில் பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்குது. த பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஷால் ஓவர் ஷேடோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? தேவனுடைய ஒரு வல்லமை அந்த மரியம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போன உடனே ஒரு கரு உருவாச்சான். இது ஒரு மனுஷன் உருவாக்குனதா? யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. சில பேர் படித்தும் தெளிவாக புரியறதில்லை. சில பேர் தெளிவாக குழப்பிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? நீங்கள் வேத வசனத்தை மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரொம்ப தெளிவாக இருக்குது. பரிசுத்த ஆவி என்பது அது ஒரு ஆள் அல்ல. இந்த வசனங்களெல்லாம் நல்ல கவனிக்க, ஒரு ஆள் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை. அதனால தான் நிறைய வசனங்கள் உங்களுக்கு காட்டுறோம், நீங்கள் கவனிச்சு பாருங்கள். எபேசியர் 1:13 வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ண நீங்க என்னைக்கு விசுவாசிகளானீங்களோ அப்பவே வாக்குத்தத்தம் ஏற்கனவே சொன்னார் இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீங்க. நமக்குள்ள ஒரு சீல் மாதிரி இருக்கா, ஒரு ஆள் மாதிரி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆள் மாதிரி நமக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே பூகவே முடியாது இல்லையா? நமக்குள்ள ஒரு சீல் மாதிரி, ஒரு முத்திரையாக வச்சிருக்கிறான். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். அதனால தான் சில கேள்வி கேட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சொல்கிறீங்களே, அதை இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறேன். நிறைய பேர் அது ஆமாங்க அவர் தாங்க பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். அப்படி அவரே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் இயேசு கிறிஸ்துனே சொல்லிட்டு போயிடலாமே. புரியுதா? ஆனால் கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாருங்கள், மத்தேயு 3:16, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. கவனிங்க, தேவ ஆவியானவர் நீங்கள் சொல்லப்படல. நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவ ஆவி புறாவை போல
தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார், இவர் மேலே ஒரு ஆவி வந்து இறங்குதான், பரிசுத்த ஆவி. புரியுதா? இது எப்படி சொல்லுவாங்க? தேவ ஆவி. தேவாவிங்கிறது என்ன? அது பரிசுத்தாவி தானே. அப்போ தேவாவி அவருக்குள்ளே இறங்குதான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆவியானவர்னு தனியாக ஒரு ஆள் இல்லை. அவர் வந்து கிறிஸ்து மேலே இறங்கலை, தேவனுடைய வல்லமை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இறங்குச்சு. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இல்லை, இப்போ ஒரு மாம்சத்தில் இருக்கார். அவர் பரிசுத்தாவிங்கிற வல்லமை அவர் மேலே இருந்தது. இதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் 10:38 கிளியராக இருக்குது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். புரியுதுங்களா? அப்போ அபிஷேகம் எதில் பண்ணுவாங்க? ஆளை வச்சா இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் அபிஷேக தைலம், அபிஷேக எண்ணெய் எல்லாம் இருந்தது இல்லையா? அதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் பரிசுத்தாவினால தாங்க தேவன் நம்மையும் அபிஷேகம் பண்ணுறார். அவருடைய குமாரனையும் அவர் பரிசுத்தாவினால் தான். அதனால தான் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும், பார்த்தீங்களா வசனமெல்லாம் கிளியராக தான் இருக்குது, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்படி அபிஷேகம் பண்ணதுனால தான் பாருங்கள், தேவன் அவருடனே கூட இருந்தபடியால். இப்போ தான் நிறைய இந்த இடத்துல கன்ஃபியூஸ் வரணும். இவர் தான் அவருன்னு சொன்னோம், இயேசு கிறிஸ்து தானே பிதா, பிதா தானே இயேசு கிறிஸ்து, அப்படி தான் நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் அவருடனே கூட இருந்தபடியால். எவருடனே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட தேவன் இருந்தாரா? இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறாகவும் பிசாசின் வல்லமையை அவர் வந்து குணமாக்குவாரும் சுற்றி தீர்ந்தார்னு வசனம் இருக்குது. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நாசரேத்துக்கு ஒரு தடவை போகிறார், தான் வளர்ந்த ஊர். அப்போது அவர் போனோடனே ஒரு தேவாலயத்துக்குள்ளே போயிட்டார். போனோடனே அவர்கிட்ட பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் கொடுக்குறாங்க. அதை எடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா வாசிக்கிறார். பாருங்க என்ன வாசிக்கிறாருன்னு பாருங்க. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இதெல்லாம் வச்சுட்டு தான் நிறைய பேர் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலேயே வந்துட்டாருன்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வசனம் நம்ம இப்போ தமிழில் பாருங்கள், இது ப்ராட்டஸ்டன்ட் பைபிள் நம்ம கையில் வச்சுருக்கிறது இல்லையா? இது வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுடைய தமிழ் பதிப்பு. இப்போ நான் உங்களுக்கு இதே வசனத்தை 1935 வருஷத்தில் வந்த ஒரு பைபிள் இருந்து உங்களுக்கு காட்டுறேன். அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதே லூக்கா 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, புரியுதா? கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறதுன்னு தான் வசனம் இருக்குதுங்க. இது காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே மாற்றிட்டாங்க. ஆவியானவர் ஆவியானவர்னு ஏதோ ஒரு தவறான ஒரு போதகன், யாருன்னு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், சாத்தான் சொன்ன போதகம் இது. யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அது அப்படியே எல்லாரும் நம்பிட்டாங்க. ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர். ஆரிஜின் இதைத்தான் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்கன்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே நிறைய பேசிக் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலையும் பேசிக் இருக்கு. இப்போ 1930-35 வருஷம் வந்த பைபிள் எல்லாம் ஆவியானவங்கிற வார்த்தையே கிடையாது. இதை ரீசண்டாக இப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. அதனால் நிறைய தப்பு நடந்துருச்சு. இதை நிறைய போதகர்கள் அதை கவனிக்கிறது, ஏன்னா பேசிக்கே தெரியாதே. அதனால் என்ன செய்கிறான்னா ஆவியானவர் ஆவியானவர்னு சொல்கிறாங்க. யோவான் ஸ்நாடகன் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது பாருங்கள், யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை, எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. தேவனால் ஒருத்தர் அனுப்பப்பட்டிருக்காராம். அவர் யார்? அவர் தான் இவரா? நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து தான் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் வந்து தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் பேசுகிறார். அந்த தேவன் வந்து அவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்காராம். புரியுதா? ஒரு ஆளாக இருந்தால் அப்படி கொடுக்க முடியுமா? இல்லைங்களா? ஒரு ஆளாக இருந்தால் அப்படி கொடுக்க முடியுமா? ஒரு ஆவியாக இருந்தால், ஒரு வல்லமையாக இருந்தால் எவ்வளவு வேணாலும் தரலாம். இதைத்தான் சொல்கிறார், தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அங்கே கொடுத்துருக்கார் என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா பரிசுத்தாவியை குறித்து பைபிளில் எங்காவது அப்படி என்ன தான் இருக்குது? அது ஒரு மனுஷன் மாதிரி இருக்கா, அல்லது ஒரு ஆவியா, அல்லது ஒரு வல்லமையா அப்படிங்கிறத மறுபடியும் கொஞ்சம் சிந்திக்கும் போது சில வசனங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். நீங்கள் பாருங்கள். அதில் மத்தேயு 3:16 அதில் தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி,
பரிசுத்தமுள்ள ஆவி, சத்திய ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி, சாந்தமுள்ள ஆவி, அப்புறம் ஞானத்தின் ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இத்தனை ஆவி இருக்கு. முதல்ல தேவனுடைய ஆவி. இது நம்ம ஏற்கனவே படித்தோம். இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து கரையேறின உடனே தேவ ஆவி புறாவை போல அவர் மேலே வந்தது, தேவனுடைய ஆவி. ரெண்டாவது கிறிஸ்துவுடைய ஆவி. அதில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கிறிஸ்துவின் ஆவியானவர்னு இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது நல்லா புரிஞ்சு. அது கிறிஸ்துவுடைய ஆவி. கிறிஸ்து அவர் ஒரு மனுஷகுமாரனாக வந்தார், அவருக்குள் இருந்த ஆவி, அதை பற்றி சொல்கிறார். அடுத்தது பரிசுத்தமுள்ள ஆவி. ரோமர் 1:5 பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யோவான் 14:17 சத்திய ஆவியானவர்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க. அப்போ அடுத்தது 2 தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்குது, 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், கவனிங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி அதையே கொடுத்துருக்காராம். புரியுதுங்களா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், அது மட்டும் இல்லை, கலாத்தியர் 6 யாரோ ஒருத்தர் குற்றத்தில் ஆகப்பட்டால் அவங்கக்கிட்ட நீ எப்படி இருக்கணும், எப்படி அணுகணும்னா சாந்தமுள்ள ஆவியோட, சாந்தமுள்ள ஆவி. சரிங்களா? அடுத்து ஏசாயா 11:2 ஞானத்தின் ஆவி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா, இத்தனை ஆவி இருக்கா அப்படின்னு இந்த வசனம் வாசிச்சோம் இல்லையா, அதெல்லாம் என்ன? சாந்தமுள்ள ஆவி, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி இல்லையா, அப்புறம் பரிசுத்த ஆவி, இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் இருக்குல்ல. இது என்ன தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிக்கலாம். பரிசுத்த ஆவி ஒருத்தர் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு இந்த கேரக்டர் தாங்க இருக்கும். புரியுதுங்களா? பரிசுத்தமாக இருப்பாங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, பலமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க. ஒரே ஆவிதான். அந்த ஒரே ஆவி இவர்களுக்குள்ள வரும்போது தெளிந்த புத்தி, சாந்தம், பரிசுத்தம், அன்பு. அப்படின்னா புரியுதா? அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குதுங்கிறதுக்கு அதனுடைய ரியாக்ஷன் என்னன்னா, நம்மகிட்ட அன்பு, சாந்தம், தெளிந்த புத்தி. புரியுதுங்களா? இத்தனை ஆவி இல்லை, இத்தனை கேரக்டர். நல்லா புரிஞ்சுக்கலாம், இத்தனை கேரக்டர். அதே மாதிரி ஆப்போசிட்டில் கூட சில வசனங்கள் உண்டு. பாருங்கள், எந்த வசனம்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பயத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, உலகத்தின் ஆவி, குறி சொல்லுகிற ஆவி, அப்புறம் கனநித்திரையின் ஆவி. அந்த பாருங்கள், அப்போ 2 தீமோத்தேயு 1:7 அதை நம்ம பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி சொன்னார் இல்லையா. அப்போ பயமுள்ள ஆவின்னு ஒன்று இருக்கு. அடுத்தது அடிமைத்தனத்தின் ஆவி. பாருங்கள், ரோமர் 8:15 நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆவி, 1 யோவான் 4:3 அதே மாதிரி 1 கொரிந்தியர் 2:12 உலகத்தின் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கவனிச்சின் அப்போஸ்தலர் 16:16 அதில் குறி சொல்லுகிற ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 11:8 கனநித்திரையின் ஆவி. அப்படின்னா இத்தனை ஆவியா? அல்ல அன்புக்குரிய சோழ. பரிசுத்தாவுடைய கேரக்டர் அது, தவறான ஆவியினுடைய கேரக்டர் இது. கேரக்டர் பயமாக இருக்கிறது, கனநித்திரையினுடைய கண்டிஷன். புரியுதுங்களா? அப்புறம் குறி சொல்கிறது, அப்புறம் உலக பிரகாரமான ஆசை இச்சைகள், அதான் உலகத்தின் ஆவி. ஆண்டவர் கூட சீசர்கிட்ட கேட்குறா, நீ என்ன ஆவியில் பேசிகிட்டு இருக்கிறீங்கிற. அப்போது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவி முக்கியமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவிக்கே உரிய நல்ல குணலட்சணங்கள் இருக்குது. அது நமக்குள்ளே வரும்போது அந்த கேரக்டர் நம்ம நல்லா வளருவோம். இது ஒரு வகை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆவி ஒருத்தர் மேலே இறங்குச்சுன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? பாருங்கள், இந்த படத்தை கொஞ்சம் கவனிங்க. இது யாருன்னு சொல்ல முடியுமா? சிம்சோன். படிச்சிருக்கிறோம் இல்லையா? சிம்சோனை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த சிம்சோன் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு சிங்கத்தை அவ்வளோ பெருசாக கிழிக்க முடியுமா? அவ்வளோ பவர் இருக்கா? சிங்கத்தினுடைய முன்னங்கால் இருக்குது பாருங்கள், அது 2-3 கடப்பாறை சமானம். அதனால தான் பெண் சிங்கம் துரத்தி வேட்டையாடும் போது எவ்வளோ பெரிய எருமையினால கூட ஒரே அடிச்சிடும். அடித்து கீழே தள்ளினதுக்கப்புறம் அதனுடைய குரவலையை நல்லா கடிச்சு இழுத்துட்டு போகும். அவ்வளோ பவர். குறைஞ்சது ஒரு சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா 100 பேர் வேணுமா?
யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போல்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு பெண் சிங்கம் அவ்வளோ சீக்கிரம் அடங்காதான். யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள மிருகத்தை சாதாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டி கிழிக்கிற மாதிரி ஒருத்தர் கிழிக்கிறார்னா எப்படி? வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். பார்த்தீங்களா, இவர் சாதாரண மனுஷன்தான், ஆனால் கர்த்தருடைய ஆவி அவர் மேல பலமாய் இறங்கினது படினாலே அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும். வாசிங்க, அவன் கையில் ஒன்றுமே இல்லையா, ஆனால் எப்படி கிழிச்சாரா? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சாரா. இது எதனால் நடந்தது புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ராடினரி பவர். இதுக்கு பழைய ஏற்பாடு வச்சது காட்ஸ் பவர், புதிய ஏற்பாடு வச்சது என்னது? ஹோலி ஸ்பிரிட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதே பரிசுத்தாவி, தேவனுடைய வல்லமை அவர்கள் தேவனுடைய முன்னடியார்கள் மேலே வந்தது. அவர்கள் அதிசயங்களை நிகழ்த்தினார்கள். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சொல்லு, பின்னாடி ஒரு சப்ஜெக்டில் நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படிப்போம். அதனுடைய டிசைனு, அதனுடைய நிர்மாணங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு தேவனே டிசைன் பண்ணார், அளவுகள் எல்லாம் குறித்தார். அப்போ தேவனே அளவு குறித்து அதை ஒருத்தர் செய்யணும்னா பாருங்கள், ஒருத்தர் அதை நிர்மாணித்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினவர் யார் தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை குறித்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் வரும். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை தொழுவதற்கும் பலி செலுத்துவதற்கும் தேவனும் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். இன்றைக்கி எப்படி நம்ம சர்ச்சு ஆலயம் அதே மாதிரி அங்கே டெம்பரரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. ஸோ அதையை செய்கிறதுக்கு யாத்திராகம் 31:2 பாருங்கள். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து. பெசலியேல் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு இருந்தார், அகோலியாப்னு பேர். இவங்க 2 பேரையும் தான் தேவன் நிர்மாணிக்கிறார். நீங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்க. இப்போ அது கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் பாருங்கள். யாத்திராகம் 31:5 வாசிக்கலாம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக. பாருங்க, ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாகிறதுக்கு அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். பார்த்தீங்களா, தேவ ஆவியினால் நிரப்பினேன். அப்போ ஒருத்தருக்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டா அவங்களுக்கு என்ன வருமா? புத்தி, ஞானம், அறிவு. அந்த இடத்துல அதுக்கு தாங்க அவங்களுக்கு பரிசுத்த ஆவியும் கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு ஆள் போய் இறங்கினாரா? யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை சிம்சோன் மேலே ஒருத்தர் ஒரு ஆளாக போய் இறங்கினார். பைபிள் எவ்வளோ கிளியராக இருக்குது. சிம்சோன் மேலே தேவனுடைய ஆவி இறங்கணும். அதே மாதிரி ஆதி ஆகமத்திலேயே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த உலகங்களை எல்லாம் உண்டாக்கும் போது கவனிச்சு பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்ததுன்னு படிக்கிறோம். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கும். இங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க நிறைய பேர் தவறாக புரிஞ்சு கொள்வது. ஓ, அப்போ அங்கேயே ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் இருந்தால் தேவனே தேவையில்லையா? ஆவியானவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவார் இல்லையா? ஆவியானவர் ஒரு தனியாக ஒருத்தர் கிடையாது. ஆனால் ஏன் இங்கே போட்டிருக்கு? இதை கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டங்களில் இதை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் பைபிளில் வந்துருச்சு. நிறையா கரெக்ஷன் பண்ணாங்க எது எது தப்புன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ஒரு பைபிள் காமிக்கிற பாருங்கள், திருவிவிலியம்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பிஎஸ்ஐன்னு போட்டிருக்கோம். பிஎஸ்ஐன்னு போட்டிருக்கோம். இங்கே என்ன போட்டிருக்கு? திருவிலியம் பொது மொழிபெயர்ப்புன்னு போட்டிருக்கு இல்லையா? பிஎஸ்ஐன்னா வேறு ஒன்றும் இல்லை, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே உள்ளுக்குள்ளே இந்திய வேதாகம சங்கம் மகாத்மா காந்தி சாலை பெங்களூர்னு போட்டிருக்கு. இது பைபிள் சொசைட்டி பொதுவாக ஒரு போட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதில் கீழே பாருங்கள் பிஎஸ்ஐன்னு போட்டிருக்கா, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இது ஏன் இந்த பைபிள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, அதாவது நம்முடைய வேத மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பொதுவாக அவங்கெல்லாம் நம்முடைய பைபிள் நம்முடைய வச்சுருக்கிற கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அந்த பைபிள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய வசனங்கள் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறத கவனிச்சாங்க. அப்படி தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறத கவனிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் ஒரிஜினல் ஹீப்ரு, எபிரேய மொழி, கிரேக்க மொழிக்கு போய் இது சரியாக எந்த மொழிபெயர்ப்பு சரியாக இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி போட்ட மொழிபெயர்ப்பு தாங்க இது. இது ப்ராட்டஸ்டன்ட், ஆர்சி எல்லாரும் சேர்ந்து விட்ட அமால்கமேட்டட் பைபிள் திருவிலியம். இது நம்ம விடலை, இது அவங்க தான் விட்டது.
இப்போ அவர்கள் வந்து தெளிவாக இதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆதி ஆகமத்திலேயே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எல்லா பைபிள்லையும் இருக்கும். என்ன போட்டிருக்கும்னா, காட்ஸ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரூடிங் ஓவர் த எர்த்னு இருக்கும். அதாவது தேவனுடைய வல்லமை அந்த பூமி முழுவதும் பிரவாகித்திருந்தது. இதை தமிழில் போடும்போது என்ன போட்டாங்கன்னா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு போட்டாங்க. பாருங்கள், அதுக்கு அவங்க திருவிலியம் கிளியராக விளக்கம் கொடுக்குறாங்க. திருவிலியம் 1ஆம் அதிகாரம். இப்போ 2ஆம் வசனம் வாசிக்கலாம். மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர் திரள்களின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. நீர் திரள்களின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. இது இவங்க போட்ட மொழிபெயர்ப்பு தான், கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தேவ ஆவியானவர்ங்கிறது தவறுன்னு சொன்னதுனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, 1935 வருஷம் வந்த பைபிளையும் அப்படித்தான் பாருங்கள். அதை உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பூமி உருவமற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, கடவுளின் ஆவியோ தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தது. பார்த்தீங்களா, கடவுளின் ஆவியோ. அப்போ தேவனுடைய வல்லமை வானம் மட்டுமில்லை, அந்த பூமி மட்டுமில்லை, எல்லா பக்கமும் அசைவாடி கொண்டிருக்கிறது. அது எங்கே வேணாலும் போகும் தேவனுடைய வல்லமை. புரியுதுங்களா? இதெல்லாம் தெளிவாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை. ஆவியானவர் சொல்லி ஆவியானவர்னு புதுசாக ஒரு ஆளையே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான் இல்லையா? ஆனால் பைபிள் ரொம்ப கிளியராக இருக்குது. இதே வல்லமையை குறித்து எரேமியா எழுதுகிறார் பாருங்க, 51ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி. இப்போ முந்தின வசனம் படித்தோம் இல்லையா, தேவனுடைய வல்லமை அசைவாடி கொண்டிருது. அதே தான் இங்கேயும் சொல்கிறார். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். இங்கிலீஷில் பாருங்கள், he hath made the earth by his power. கிளியராக இருக்கு. அவருடைய பவரில் தாங்க இந்த பூமியை என்ன செய்கிறாராம், உருவாக்கினார். இதைத்தான் சங்கீதத்தில் சங்கீதக்காரர்கள் எழுதுகிறாங்க பாருங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. அப்படின்னா புரியுதா? அப்போ தேவன் ஆக்சுவலாக பரலோகத்தில் தான் இருக்கார். ஆனால் அவருடைய வல்லமை எல்லா இடத்துலையும் பிரவாகித்திருக்கிறது. நம்ம மக்கள் சொல்கிற மாதிரி தேவன் வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எறும்பிலும் இருப்பார், கரும்பிலும் இருப்பார்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய தேவன் எங்கே இருப்பார்? அவர் இருக்கிற வாசஸ்தலம் பரலோகம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் அங்கிருந்து கீழே வந்தார். புரியுதுங்களா? அப்போ நல்லா கவனிச்சுக்கலாம். தேவன் குடியிருக்கிற வாசஸ்தலம் பரலோகம். அவர் எங்கெல்லாம் இருக்க மாட்டார், ஆனால் அவருடைய வல்லமை எங்கே வேணாலும் இருக்கும். பூமியை படைக்கும் போது அந்த வல்லமை பூமியை படைக்கும், வானங்களை விரிக்கும். எல்லா படைப்புகளும் தேவனுடைய வல்லமையில். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வசனங்களை நல்லா கவனிச்சினா, ஆவியானவர் என்கிற ஒரு ஆள் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் குழப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வசனத்தை மட்டும் பாருங்கள். ஆவியானவர் ஒரு ஆள் கிடையாது. ஆவி என்பது தேவனுடைய ஒரு வல்லமை. அந்த வல்லமை தான் இந்த பூமியை எல்லாத்தையும் உருவாக்குது. இத்தனை வசனம் படித்தோம் இல்லையா? இந்த வல்லமை தான் நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் அந்த ஒரு பெந்தேகோஸ்தே நாளில் அந்த பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை தான் அத்தனை ஜனங்கள் மேலே பொழிந்தருளப்பட்டது. அந்த ஆவி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலேயே வந்து இறங்குச்சு. புரியுதுங்களா? புரியுது? அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவிதான். புரியுதா? ஒரு வேளை பரிசுத்த ஆவியானவரும் ஒரு கடவுளாகவோ இல்லையா ஒரு ஆளாகவோ இருந்திருந்தா, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் ஒவ்வொரு சபைக்கும் அட்ரஸ் பண்ணும்போது கிளியராக அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்தது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23 பாருங்க. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம். இப்போ இதுவரைக்கும் பவுல் இந்த விஷயத்தை சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கலாம்.
ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளாக இருந்திருந்தா பவுல் எப்படி பேசியிருப்பார்? பிதாவாகிய தேவனாலும் அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, அப்படித்தானே பேசியிருப்பார். இப்போ அப்படி ஒரு ஆள் இல்லை. அதனால பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சொன்னார் இல்லையா? இது பவுல். அடுத்தது பேதுரு என்ன சொல்றார் பாருங்க. 2 பேதுரு 1:2 வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அவர் அதே சொல்றார். தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு திருந்திருந்தா பரிசுத்த ஆவியானவரையும் அறிகிற அறிவுன்னு சொல்லியிருப்பார். சரி, இதுக்கப்புறம் யோவான் கடைசியா வர்றார் பாருங்க. யோவான் எப்படி எழுதுறார் பாருங்க. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்ன அழகா சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளாக இருந்து என்ன சொல்லியிருப்பார்? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் ரொம்ப கிளியராக எழுதுறா பாருங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். யோவான் 17:3 நல்ல மனப்பாடம் பண்ணிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும் அப்படிங்கிறதுக்கு பதிலா அவருடைய பேரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளா இருந்தா என்ன சொல்லியிருப்பார்? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும் அப்புறம் நமக்கு பின்னாடி இருக்கிறவராகிய பரிசுத்த ஆவியானவரையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படி ஒரு ஆள் இல்லை. அது தேவனுடைய வல்லமை. அதனால தான் ஒன்றான மெய்தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. இப்போ 3 ஒன்று இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு ஆள் அல்ல, ஒரு ஆவி. ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் சில வசனங்கள் இப்போ மனசுக்குள்ளே தோணும். இவங்க ஏதோ தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காருல்ல ஆண்டவர். அப்போ தேற்றரவாளன்னு சொல்லியிருக்கல, அப்போ அந்த தேற்றரவாளன் ஒரு ஆள் தானே? அப்படியே மைண்டில் வைங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் அது யாருன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், யோவான் 14:1 பாருங்கள். 2 பேர் இருக்கிறாங்களா 3 பேர் இருக்கிறாங்களா சொல்கிறார் பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளாக இருந்து என்ன சொல்லியிருப்பார்? பரிசுத்த ஆவியினிடத்திலும் விசுவாசமா, ஆவியானவரிடத்திலும் விசுவாசமா இருக்கேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அப்ப பிதாவாகிய தேவன் இருக்கார், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கார். இந்த ஆவியை தேவன் எதுக்கு கொடுக்குறார்? இன்னைக்கு நமக்கு எது கொடுத்துருக்காரு தெரியுங்களா? நம்ம இதுக்கு தான் படித்தோம். இன்னைக்கு இந்த ஆவி நமக்கு இருந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏசாயா 34:16 படிக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை என்ன பண்ணுமா? சேர்க்கும். இப்போ நம்மெல்லாம் நிறைய பேர் உட்காந்து கேட்குறோம், தேவனுடைய ஆவி நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இறங்குறதுனால தான் ஒரே விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஒரே ஆவி தான். அப்போ ஒரே விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த ஆவி நமக்கு தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்குறார். அப்போது தேவனுடைய வர்த்தமானங்களை, அவருடைய வாக்கியங்களை, அவருடைய கற்பனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கே தேவனுடைய ஆவி நம்ம மேலே வேணும். இது தனியாக ஒரு ஆள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியை அவிச்சு போடாதீங்கன்னாரு. புரியுதுங்களா? ஒரு ஆளாக இருந்தால் அப்படி சொல்ல முடியுமா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டு நாட் எஸ்டிங்விஷ் த ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கும். ஆவியை அணைச்சி போடாதீங்கிறார் இல்லையா? ஒரு ஆளாக இருந்தால் அப்படி சொல்ல முடியுமா? இல்லையா? ஒரு ஆளாக இருந்தால் அப்படி சொல்கிறதுக்குன்னு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளே வரோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது. என்ன கிளியராக இருக்குது? பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆளல்ல, அது ஒரு வல்லமை. கிளியராக இருக்கா? இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. இப்போ என்ன ஆர்கியூமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி ஒரு ஆவியாக இருந்தால் அதை துக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆளாக இருந்தால் தானே துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆள் தானே துக்கப்படுவார், ஒரு ஆவி துக்கப்படாது இல்லையா? அப்படின்னா இங்கே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்கன்னா அப்போ பரிசுத்த ஆவி ஒரு ஆள் தானே. கரெக்டா? நிறைய பேருக்கு இப்போ தான் நிம்மதி. அப்பாடா ஒரு ஆள்னு சொல்லிட்டாங்கன்னு நம்பாதீங்க. தயவு செய்து வசனங்களை பாருங்க.
இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு இது ஒரு ஆள்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு விளக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ சொல்கிறார் பாருங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. என்ன சொல்றார்? எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தைகளை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கவனிங்க, அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினா அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதான். இப்போ ஒரு கேள்வி, ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? மனுஷகுமாரனுக்குன்னா தன்னை சொல்றார். எனக்கு விரோதமாக பேசினா கூட உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு, ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினா உங்களுக்கு மன்னிப்பே இல்லைன்னார். இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்கட்டுமா? இயேசு கிறிஸ்து பெரியவரா, பரிசுத்தாவி பெரியவரா, அல்லது பரிசுத்தாவி பெருசா? சொல்லுங்க. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து சின்னவர் மாதிரியும் பரிசுத்தாவி பெருசு மாதிரியும் சொல்லியிருக்கு. அப்படிதான் இருக்கு. எனக்கு விரோதமாக பேசினா கூட உங்களுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினா உங்களுக்கு மன்னிப்பே இல்லை. அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. இதுதாங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுறதுனா என்னன்னு தெரிஞ்சாதான் அது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறத விட பெருசா அது கீழையாங்கிறது தெரியும். அப்போ தேவனுடைய ஆவியில் பேசப்பட்ட இந்த வசனங்களுக்கு விரோதமாக பேசிட்டாலே இப்போ நம்ம யாருக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி தான் இல்லையா? அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி தான். புரியுது? அப்போ தேவனுடைய வசனங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசினா உங்களுக்கு மன்னிப்பு இல்லை, எனக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிப்பு இருக்குங்கிறார். அப்போ வசனத்தை விட ஆண்டவர் சின்னவரா? அதுதான் கேள்வி. வசனம் இந்த இடத்துல ரொம்ப பெருசு மாதிரி தெரியுது, ஆண்டவர் சின்னவர் மாதிரி தெரியுது. என்ன காரணம்? ரெண்டு விஷயம். வசனத்துக்கு விரோதமாங்கிறதுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். பாருங்க என்ன சொல்றார். ஒரு மனுஷனை பற்றி, ஒரு தெய்வ மனுஷன் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனி வரும் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கவனிக்கலாம், ஒருவர் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக போயிட்டாலே அவங்க இயேசு கிறிஸ்துவை கீழே போட்டு அவரை மிதிக்கிற மாதிரியும் அல்லது அவரை சிலுவையில் அறையிற மாதிரி. புரியுதுங்களா? அப்போது இங்கே இது ஒரு சொன்ன வசனத்தை மறுபடியும் கவனிக்கலாம். அதாவது எனக்கு விரோதமாக சொன்னால் கூட அவர்களுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொன்னால் மன்னிக்கப்படாது. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தாவி என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் மேலே போயிடுச்சு, அந்த வசனம் மேலே போயிடுச்சு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியுங்களா? அதுக்கு தான் அடுத்த வசனம் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது என்ன பிரச்சனைன்னா, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை எல்லாம், கவனிங்க, தமக்கு பரிசுத்தாவியை தந்தருளின தேவனையே என்ன பண்ணுறான்? அசட்டை பண்ணுறான். என்ன புரிஞ்சுது தெரியுங்களா? எனக்கு விரோதமாக ஒருத்தர் பேசினா கூட மன்னிப்பு கிடைக்கும், பரிசுத்தாவியை நீங்கள் அசட்டை பண்ணுறது மதிக்கலைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை தந்த தேவனை நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? எனக்கு விரோதமாக நீங்கள் பேசினா கூட உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு, தேவனுக்கு விரோதமாக பேசினா உங்களுக்கு என்ன இல்லை? மன்னிப்பு இல்லை. ஏன்னா அந்த பரிசுத்தாவியை கொடுத்தவரே அவர் தான். அவருக்கு விரோதமாக பேசினா உங்களுக்கு என்ன இல்லை? மன்னிப்பு இல்லை. இதை தாங்க சொல்கிறார், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை துக்கப்படுத்தாதீங்கன்னு அர்த்தம். தனியாக பரிசுத்தாவியெல்லாம் துக்கமாக போகிறது இல்லை. அதை தந்த தேவனை என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்தக்கூடாது. அப்போது பரிசுத்தாவியை நம்ம சந்தோஷப்படுத்துறதுன்னு என்ன அர்த்தம்? தேவனை தந்து நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம். ஆவியை பெற்று அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்தும் போது தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம். இதைத்தான் சொல்கிறார். அப்போ பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. துக்கப்படுத்தாதீங்கன்னா தனியாக ஒரு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அர்த்தம் அல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரர். இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவின்னா இது என்ன தான் பைபிளில் இப்போ என்ன போட்டிருக்கு? இதை குறித்து ஏதாவது ஆரிஜின், இதனுடைய மொழிபெயர்ப்புகள் ஏதாவது இருக்கா, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியை குறித்து இதை பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நியூமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதான் பரிசுத்த ஆவி. நியூமா, புரியுதுங்களா?
பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ருவாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதான் தேவ ஆவி அல்லது பரிசுத்த ஆவி. இந்த எபிரேய கிரேக்க மொழிக்கு கவனிக்கிறீங்களா ஒரு சிறப்பு உண்டு. என்ன தெரியுங்களா, ஒரே வார்த்தைக்கு பல மீனிங் இருக்கும். ஆழ் தத்துவத்தில் இருக்கும், அல்லது அக்னியாகவும் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு பொருளாக சொல்லப்பட்டிருக்கும், புரியுதுங்களா, ஒரு இயற்கை அமைப்பை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும், பல மீனிங் இருக்குது. கவனிக்க. அப்போது இதில் என்ன பிரச்சனைன்னா, தேவன் என்ன மீனிங்கில் சொன்னாரோ அதை புரிஞ்சு படிக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்ன சொல்ல வராருன்னு நமக்கு புரியும், இல்லைன்னா நமக்கு புரியாது. நிறைய நம்ம சில இங்கிலீஷ் டேர்ம்லேயே கவனிச்சு பாருங்கள். இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்க்கிற போது சில பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், ஒரு ஃப்ளவர்னு இருக்குது, ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை தமிழில் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன ஃப்ளவருக்கு என்னென்னலாம் தமிழில் இருக்குது? பூ அப்படின்னு சொல்கிறோம், பூ மட்டுமா இருக்குது. அப்புறம் மலர்னு சொல்கிறோம், அப்புறம் புஷ்பம்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரே இங்கிலீஷில் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை, அதுக்கு 3 வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம். சன்னுங்கிறோம் இல்லையா, சாதாரண இப்போ சன்னுங்கிறோம். சன்னுன்னு எதை சொல்கிறோம்? சூரியனை சொல்கிறோம். ஹீ இஸ் மை சன் அப்படின்னா இவர் எனக்கு சூரியன் அர்த்தமா? ஹீ இஸ் மை சன் அப்படின்னா இவர் எனக்கு சூரியன் அர்த்தமா? அல்லது ஹீ இஸ் மை சன் அப்படின்னு சூரியனை பார்த்து சொல்லுவோமா? அப்போது எதை எப்படி புரிந்து கொள்ள வேணும்னு நமக்கு தெரியுது இல்லையா. மொழிகளிலே மொழிபெயர்ப்புகளிலே நிறைய வித்தியாசங்கள் உண்டு, புரிந்து கொள்வது உண்டு. கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருக்குது, புரியுதுங்களா. அப்போ தேவ வசனத்தை நிறைய பேர் மொழிபெயர்த்தாங்க. தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் தான் பைபிள் இருக்கு. தேவ ஆவியினாலே மொழிபெயர்த்தார்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, வேத வசனங்கள் தேவனுடைய மனுஷர்கள் பேசினாங்க, அது எந்த தவறும் கிடையாது. பர்ஃபெக்டான விஷயம். அதை மொழிபெயர்த்தவர்கள் தேவனுடைய சத்தியத்தின்படி அவங்க சத்தியமே தெரியாமல் நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஊழியக்காரன் வச்சுங்களேன், அவர் ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். அவர் ஒரு சத்தியத்தில் இருக்கிற ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். அதை கொண்டு போய் ஒரு கிறிஸ்தவ சகோதரத்தில் கொடுத்து மொழிபெயர்க்க சொல்கிறதுக்கும், யாரோ ஒன்றுமே தெரியாத ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மொழிபெயர்க்க சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ கிறிஸ்தவ சகோதரர் எப்படி மொழிபெயர்ப்பார்? அந்த லாங்குவேஜ் அவருக்கு தெரியும், ஆண்டவர் பேசின லாங்குவேஜ், அந்த வார்த்தைகள் அது தெரியும். அதை வச்சு அவர் மொழிபெயர்க்கும் போது அது நமக்கு புரியும். வேற ஒருத்தர் வேறு மாதிரி மொழிபெயர்த்துட்டாருன்னா அது நமக்கு புரியாது. இப்போ அந்த மாதிரி 2 புஸ்தகம் வந்துருச்சு. இப்போ இந்த புஸ்தகத்தில் எது சரின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தாங்க சில நிபுணர்கள் இருக்கிறாங்க. அந்த நிபுணர்கள் சொல்கிறத கேட்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருக்குறள் இருக்குது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல்னு ஒரு குறள் இருக்குது. இது இன்னா செய்தாரை ஒருத்தல்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரியாதுங்க. இது யாருக்கு தெரியும்? நம்ம சாலமன் பாப்பையாவுக்கு தான் தெரியும். ஏன்? தமிழில் அர்த்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவோம். இன்னான்னா என்ன, செய்தாரைன்னா என்ன, ஒருத்தல்னு என்னன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்குன்னு சில பேர் தேவைப்படுறாங்க இல்லையா. பைபிள்லையும் அப்படித்தாங்க. பைபிளில் நிறைய பேர் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை எழுதுனாங்க. ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்தபடி சில டிரான்ஸ்லேஷன். இன்றைக்கி இங்கிலீஷ்லேயே 18 விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது தெரியுங்களா. தமிழ்லேயே 8 விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஆர்சி பைபிள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்லேஷன். இந்த திருவிலையத்தில் இதில் கூட சில டிரான்ஸ்லேஷன் இருக்குது. நம்ம வச்சுருக்கிற பைபிள்லேயும் சில டிரான்ஸ்லேஷன் இருக்குது. எதை வச்சு நீங்கள் ஆர்சியை படிக்கிறவங்க என்ன செய்வாங்க? அதை பேஸ் பண்ணியே போவாங்க. அப்போ எது சரின்னு வேணும் இல்லையா. அதனால தான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதினார். ஏன் அப்படி சோதித்து பார்க்க சொல்கிறார்? சாத்தானை பற்றி படிக்கிறோம் அன்புக்குரிய சவுளை. 3 அறுவடைகள் படிச்சிருக்கிற ஞாபகம் இருக்கு இல்லையா. மனுஷகுமார் நல்ல நிலத்தில் விதைச்சார், சாத்தான் களை எங்கே விதைச்சான்னு படித்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே விதைச்சானா? பக்கத்து நிலத்திலையா? இல்லை. எங்கே நல்ல நிலம் விதைச்சாரோ அதே இடத்துல சாத்தான் களைகளை கொண்டு வந்து விதைச்சிட்டான். களையான மனிதர்களையும் விதைச்சான், களையான போதகங்களையும் விதைச்சிட்டான். இப்போ எது களை எது நல்ல மணின்னு தெரியாமல் ஜனங்கள் தவிக்கிறாங்க. அதுக்கு தாங்க அருமையான சந்தர்ப்பம் வேதாகம வெளிச்சங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறோம் பாருங்கள், தேவ வசனங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதாவது ஜென்ரலாக சில வசனங்கள் பார்த்துட்டோம். தேவனுடைய ஆவியானவரா இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனங்களை கிளியராக இருக்குது. ஆவியானவர் இல்லை, ஆவி, பரிசுத்த ஆவிங்கிற ஒரு வல்லமை. சரி,
அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவி குறித்து வேதாகமத்தில் என்ன மொழிபெயர்ப்புகள் இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ருவாக்குன்னு ஒரு வார்த்தை, அந்த ருவாக்கிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் பரிசுத்த ஆவி. அதில் பாருங்கள் 4 முறை அந்த ருவாக்குங்கிற வார்த்தைக்கே 4 முறை சுவாசம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. 28 முறை சுவாசம் பிரீத்து, இன்னொன்று பிளாஸ்ட், இன்னொன்று 6 முறை மைண்டு நம்முடைய மனம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, 8 முறை ஸ்மெல்லுன்னு மொழிபெயர்த்திருக்காங்க, 91 முறை விண்டு காற்றுன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா புரியுதுங்களா? இந்த ருவாக்குங்கிற வார்த்தைக்கு என்னென்னவெல்லாம் மொழிபெயர்க்கலாமா? காற்று, மனம், அப்புறம் மனம் ஸ்மெல், அப்புறம் காற்று, அப்புறம் நம்முடைய பிரீத் நம்முடைய சுவாசம். இத்தனை மொழிபெயர்ப்பு இருக்குது. இதில் எது சரின்னு மொழிபெயர்ப்பீங்க? அதனால தான் இதை கொஞ்சம் பார்க்கணும். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சோழர்களே, யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி பற்றி பேசும்போது தேற்றரவாளனுங்கிற வார்த்தையெல்லாம் வருது. அதில் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். எவர்? அந்த பரிசுத்த ஆவியானவர்னு முன்னாடி வந்திருக்கும். அப்போ அந்த அவருங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் பதம் என்னன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது எக்கினோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து தாங்க அந்த அவர்னு மொழிபெயர்த்திருக்காங்க பரிசுத்த ஆவி. அதே எக்கினோஸுங்கிற வார்த்தை பாருங்கள், யோவான் 16:14 இருக்குது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்குது, யோவான் 20:15 இருக்குது, 1 யோவான் 5:16. இந்த 4 வசனங்களையும் அதே எக்கினோஸ் தான். ஆனால் பாருங்கள், ஒரு இடத்துல அவர், இன்னொரு இடத்துல அந்த, இன்னொரு இடத்துல அவள், இன்னொரு இடத்துல அது. இப்போ நீ எதை கரெக்ட் பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவி ஒரு ஆவின்னு சொல்லப்படும் போது அதுங்கிற மொழிபெயர்ப்பு தான் அங்கே வரணும். ஆனால் என்ன போட்டாங்க? அவர்னு மொழிபெயர்த்ததுனால அவர் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதே புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், பரிசுத்த ஆவிக்கு நியூமா அப்படிங்கிற ஒரு மெயினாக நியூமாங்கிற வார்த்தையிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அது பாருங்கள், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் லைஃப்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஒரே வார்த்தை. யோவான் 3:8 விண்டு காற்றுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆவின் மொழிபெயர்ப்பு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, இனிமேல் நீங்கள் போய் ஒரு இடத்துல படித்து ஒரு கண்கார்டன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பைபிள் கண்கார்டன்ஸஸ் இருக்குது, அகராதிகள் இருக்குது. நெட்டில் போனீங்கனாலே இது ஈஸியாக எடுத்துடலாம். இது நாம் சொல்லிட்டு இருக்கிறது எதுவுமே புதுசாக கண்டுபிடிச்ச விஷயங்கள் அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இது ஏற்கனவே பைபிள் இருக்குது. இதை குறித்த ஆராய்ச்சிகள் நெட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதை படித்தவங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேர் தவறான போதகர்களால் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஏதோ ஒன்று சொல்லி ஏமாற்றிட்டு வேணால் போகலாமே ஒழிய உண்மையான சத்தியத்தை சொல்ல முடியாது. ஆனால் வசனம் கிளியராக இருக்குது. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, பாருங்க, அதே 16ஆம் அதிகாரத்தில் தான் வருது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். இந்த வசனம் பாருங்க, கொஞ்சம் கவனிக்கலாம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். அப்படின்னு ஒரு ஆள் தான் போல் இருக்கு. ஏன்னா அவர் சுயமாக பேசுறது இல்லைன்னா ஒரு ஆள் தானே. அந்த மாதிரி சிந்திப்போம். அந்த தம்முடைய சுயமாய் பேசாமல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை பாருங்கள், ஹெய்டோ. பாருங்கள், உங்களுக்கு முன்னாடியே டிஸ்பிளே பண்ணிருக்கோம், ஹெய்டோ. இந்த ஹெய்டோங்கிற வார்த்தை பாருங்கள், தம்முடைய சுயமாய் யோவான் 16:13ஆம் வசனத்தில், அப்புறம் 1 கொரிந்தியர் 11:5 அதே ஹெய்டோங்கிற வார்த்தை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? தன் தலையை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. வெளிப்படுத்தல் 2:20 அதே ஹெய்டோங்கிற வார்த்தை தன்னை தீர்க்கதரிசி என்று மொழிபெயர்த்திருக்காங்க. 1 கொரிந்தியர்ல அன்பை பற்றி படிக்கிறோம் இல்லையா, 5ஆம் வசனம் பாருங்கள், அதே ஹெய்டோங்கிற வார்த்தை தான். தற்பொழிவை நாடாதுன்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த ஹெய்டோங்கிற வார்த்தைக்கு தான் அங்கே போட்டிருக்கான். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே, 1 கொரிந்தியர் 16:15 தங்களை, லூக்கா 22:17ஆம் வசனத்தில் உங்களுக்குள்ளே, யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் உங்களுக்குள்ளே, மத்தேயு 6:34 பார்த்தீங்கன்னா தன்னுடைய. இத்தனை விஷயங்கள் மொழிபெயர்க்கலாம் ஒரே வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ இதை மொழிபெயர்த்தவர்கள் ஆண்டவர் என்ன சென்ஸில் சொன்னாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கரெக்டாக மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனால் இங்கே வரல. அதனால தான் இன்றைக்கி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா உள்ள நுழைஞ்சிட்டான். இன்றைக்கி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் அஞ்ஞானத்துக்குள்ளே போகிறதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? வேத வசனங்களுக்குள்ளே அவனால் ஒன்றும் போக முடியாது, வேதத்தினுடைய டாக்டரினுக்குள்ளே அவனால் ஒன்றும் போக முடியாது. அது ஒரிஜினல். இவன் என்ன பண்ணிட்டான்? அதுக்குள்ளே தன்னுடைய போதகத்தை சேர்த்துட்டான்.
இந்த டிரான்ஸ்லேஷன் மூலம். அப்படி சேர்த்ததுனால இன்றைக்கி நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கலாம். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்படியே படிச்ச முடியாது. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து அந்த எக்கினோஸ்ங்கிற வார்த்தை, அதுக்கும் பாருங்க, அதுக்கு ஒரு படமே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதை நீங்கள் கவனிச்சிட்டீங்கன்னா போதும். அடுத்தது யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இதெல்லாம் உருவமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். அப்போது வசனமே நியாயந்தீர்க்குமா? புரியுதுல? வசனம் ஒரு தனியாக ஒரு வசனம் அப்படி முன்னாடி இருக்குது, அது நியாயந்தீர்க்குமா அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? வசனம்னு ஒரு விஷயம் நியாயந்தீர்க்காது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சாரம்சங்கள், கட்டளைகள், அதுக்கு கீழ்ப்படினா அதுக்கேற்ற ஒரு தண்டனை, அதுக்கேற்ற ஆசீர்வாதம், அதுதான் நியாயந்தீர்க்கிறது அர்த்தம். புரியுதுல? இது உருவகமாக சொல்லப்பட்ட விஷயம். அதே மாதிரி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு சொல்றாரு பாருங்க, உங்க அநியாயமா நீங்க பிடிச்ச அந்த கூலி கூக்குரல் இடுகிறது அப்படின்னு சொல்லி இது உருவகமாக சொல்லப்படும். கூலி கூக்குரல் இடுமா? யோசனை பண்ணி பாருங்க. கூலிக்காரர் தாங்க கூக்குரல் இடுவாங்க, யாருக்கு சம்பளம் கொடுக்கலையோ அவங்க தாங்க கூக்குரல் இடுவாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உருவகமாக சொல்லப்பட்ட வார்த்தை. உங்களுடைய கூலியை என்ன பண்ணுது? கூக்குரல் இடுகிறது. அதே மாதிரி 133ஆம் சங்கீதம் படித்தோம் இல்லையா? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது, அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டு தாடிகளில் வடிகிறதும் அங்கிகளில் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்குது. அப்போ தேவன் என்ன செஞ்சிருக்கார்? அவருடைய பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே முதல்ல அதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் ஆரோன், அவருடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்ட தைலம் மாதிரி புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆரோன் யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தானே சபையாகிய சரீரத்துக்கு தலை. இந்த தலையில் தாங்க அந்த பரிசுத்தாவி என்கிற தைலம் ஊற்றப்பட்டது இல்லையா? அப்படியே தாடியில் வலிதான், அப்படியே அங்கியில் இறங்குது, இப்போ காலில் நிற்குது. அந்த பாத அங்கங்கள் தாங்க நாமம். அந்த பாத அங்கங்களுக்கு இப்போ அந்த அபிஷேகம், தேவன் அவருடைய ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்குறார். இந்த அபிஷேகம் இப்போ என்ன பண்ணுது தெரியுமா? இது ஒரு ஆள் அல்ல. இதுக்கு ஆதாரம் பாருங்கள். தனியாக ஒருத்தர் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. யோவான் எழுதுறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருத்தரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பார்த்தீங்களா? அது அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்குதான். இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு. கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை சுற்றில நிற்க வச்சுட்டு நிறைய பழைய ஏற்பாட்டு கால வசனங்களை குறித்து பேசுகிறார். மோசே எழுதியிருக்கிறார், ஏசாயா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாருங்க. ஆனால் பேதுரு முதல் கொண்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல, விளங்கலை, அப்படியே போயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு அவர் உயிர் தெழுந்துட்டார். ஆனாலும் உங்களுக்கு விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க? பேதுரு தானே முதல்ல சொன்னவர், மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னார். உடனே யார் முதல்ல சொல்லுவான்னு எதிர்பார்த்து இருந்தாங்க சீசர்கள். வாங்க எல்லாரும் போகலான்னு போயிட்டாங்க. அப்போ என்ன அழைப்புக்குள்ளே வந்தோம்னே தெரியல. 3.5 வருஷம் கிறிஸ்துவோடு இருந்தாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம், எத்தனை பிரசங்கம் கேட்டாங்க, ஒன்றுமே அவங்களுக்கு விளங்கலைங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்தாவி இன்னும் கிடைக்கல. அதனால தான் மீன் பிடிக்கிறேன்னு போயிட்டாங்க. ஆனால் பெந்தெகோஸ்தே நாளில் கவனிங்க, பரிசுத்தாவி அவர்கள் மேலே இறங்கின உடனே ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை சொன்னார் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனமெல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அது தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ண தெரியல, பண்ண முடியல. ஏன்னா அந்த ஆவி அவங்களுக்கு இல்லை, அந்த ஆவி சேர்க்கலை. ஆனால் கவனிங்க, பரிசுத்தாவி வந்த உடனே ஆவி அவைகளை சேர்க்கும். சேர்த்துச்சான். எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? பேதுரு பாருங்க, இவங்க பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு நிறைய பாஷைகளில் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்க. இவங்க மதுபானம் சாப்பிடல. இது என்ன தெரியுமா? யோயேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுது. யோயேல் தீர்க்கதரிசியை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. ஏன்? அதுக்கு முன்னாடி யோயேல் தீர்க்கதரிசியே மறந்து போச்சு. ஏசாயா தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னென்னவெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ அத்தனை விஷயங்களும் மறந்துருந்தது. அந்த ஆவி வந்தோடனே
தனியாக பேதுருவுக்கு யாருமே கிளாஸ் எடுக்கலைங்க. அந்த இன்ஸ்பைரேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் நல்லா கவனிக்க. பரிசுத்தாவியினுடைய உள்ளுணர்வு அது உள்ள வரும்போது தேவனுடைய வசனங்களை ஆவி என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய திட்டங்களோட கனெக்ட் பண்ணுச்சு. ஒரு பக்காவான பிரசங்கம் பேதுரு பண்ணார். செம்படவர் கவனிங்க, 3000 பேர் ஞானஸ்தானம். இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தையே இல்லை. ஒருத்தருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் உள்ள சத்தியத்துக்குள்ளே வர்றாங்கன்னா எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பிரசங்கம். ஏன் பவர்ஃபுல் அவருக்குள் இருந்தது. அதுக்கு பேர் தான் என்ன? பரிசுத்த ஆவி. புரியுதுங்களா? அதைத்தான் யோவான் நீங்க எழுதுறார் பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிறைத்திருக்கிறது, ஒருத்தரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். இப்போ பேதுருக்குள் அது எப்படி போயிடுச்சு? இதை குறித்து பவுல் எப்படி எழுதுறார்? 2 கொரிந்தியர் 1:22 வாசிக்கலாம். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆவியனும் அச்சாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கார். அதே 2 கொரிந்தியர் 5:5 அதே தான் சொல்றார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிக்கலாம். இன்னொரு முக்கியமான பார்ட். இப்போ நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நமக்கு என்னென்னவெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கேட்குறோம். அப்புறம் என்னென்னவெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கேட்குறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஜபம்ங்கிற விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு அதெல்லாம் தெரியுங்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பேன்னாராம். மற்ற எல்லாத்தையும் இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தாங்க. சோறு, குழம்பு, ரசம், ட்ரெஸ்ஸு, போகிறக்கு ஸ்கூட்ரு, பைக், இதெல்லாம் நம்ம தேவன் நம்ம கேட்டால் கொடுத்தாரு. கேட்காமையே தான் இத்தனையும் கொடுத்துருக்காரு. ஆனால் பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது, கேட்டால் மட்டும்தான் கொடுப்பேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தயவுசெய்து யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம். மற்ற எல்லாமே நமக்கு உணவு, உடை, போக்குவரத்து, இருப்பிடம் எல்லாமே நம்ம கேட்டு அவர் கொடுக்கல, நமக்கு அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காரு. வசனம் வாசிக்கலாமா? லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, நம்மளை பார்த்து. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ நம்ம என்ன வேணும்? நமக்கு உலகத்தில் இருக்கிற பொருளல்ல, அந்த ஆவி தாங்க நமக்கு வேணும். ஏன்? அந்த ஆவி நமக்குள் இருந்தால் தான் கிறிஸ்துவுடைய கேரக்டருக்கு மாறுவோம். ஏன்? அந்த பரிசுத்தாவிடைய குணலட்சணம் தான் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி சாந்தம். படிச்சோமா இல்லையா? இதெல்லாம் அந்த ஆவி வந்தால் தான் நமக்கு இருக்கும். அதுதான் நம்ம கேட்கறது இல்லை, நமக்கு கிடைக்கிறதும் இல்லை. அதனால தான் பலத்துக்கு பாருங்க, அன்புக்கு பதிலாக எரிச்சல், புகைச்சல், பொறாமை, சண்டை, பிரிவினை. எதனால? இந்த ஆவி நமக்குள்ள இல்லாதனால இல்லையா? ஆனால் மற்றதெல்லாம் இருக்கால. இதைத்தான் சொல்கிறார், நீங்கள் கேளுங்க. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை குறுக்கு அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்ல, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ தேவன் தம்முடைய வல்லமை நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். கேட்டோம்னா கொடுப்பாராம், கேட்கலினா ஏற்கனவே கொடுத்த ஆவியை நீங்கள் அவித்து போடாதீங்கன்னு சொல்லிட்டார். நம்ம பற்றுக்கொண்ட ஆவியெல்லாம் அவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மறுபடியும் கேட்காம விட்டோம்னா கட்டாயமாக கொடுக்க மாட்டார். நம்ம கேட்கணும் தேவனிடத்தில், தேவனே உம்முடைய ஆவியை எங்களுக்கு கொடுங்க, உம்மை புரிந்து கொள்றக்கூடிய ஒரு நல்ல கேரக்டருக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த ஆவி எனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் அதை கேட்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவர் எதிர்க்கப்பட்டு பேசுகிறார் பாருங்க. யோவான் 7:38 வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், உள்ளத்திலிருந்து அப்படியே நதி ஓடுமா. புரியுதுங்களா? எதை குறித்து பேசுகிறார் தெரியுமா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்படின்னா பரிசுத்தாவி நமக்குள்ள அவரை உண்மையாக விசுவாசம்னா பரிசுத்தாவி நமக்குள்ளேயே ஊறுமா, ஜீவ தண்ணீர் போல ஊறிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஆளாக இருந்தால் அப்படி ஊருமா இல்லையா? ஒரு வல்லமை நமக்குள்ள என்ன ஆகுமா? பிரவாகித்து வருங்கிறார். அதன் நிமித்தம் நல்ல கேரக்டர் நம்ம கிட்ட இருந்து வெளியே வருங்கிறார். புரியுதுங்களா? அது ஒரு ஆவி ஒரு ஜீவ தண்ணீர் கூப்பிட்டு பேசுகிறார். அதனால தான் இதுக்கு ஒரு அளவே இல்லைங்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வசனங்களை
வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்கார். இவ்வளோ கிளியராக இருக்கும்போது அப்புறம் ஏங்க பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க? இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். ரோமர் 8:26 வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று கவனிங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார்னு ஒரு வசனம் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இதை வச்சுட்டு நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? பெருமூச்சு யார் விடுவாங்க? மனுஷர் தானே விடுவாங்க. அப்போ வாங்க பாருங்க, ஆவியானவர் பெருமூச்சு விடுறாருன்னு பைபிள் இருக்குல்ல. அப்போ ஆவியானவர்ங்கிறது யார் தான்? யார் தான்? மனுஷர் தான். அவர் ஒரு ஆள் தான். அதனால தான் அந்த வசனம் அப்படி இருக்கு. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ ஆக்சுவலாக நம்ம இதில் கூட இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கு. நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர் ஆவியானவரா இயேசு கிறிஸ்துவா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கார். படிச்சிருக்கிறோமா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து தானே பரிந்து பேசுகிறார். இங்கே என்ன போட்டிருக்கு? ஆவியானவர் பரிந்து பேசுகிறார் நல்லா போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா இதுவே முதல் ஏதோ கன்ஃபியூஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வாக்கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது, ஆவியானவர் ஒரு ஆள் தான், அதனால் அவர் தான் பெருமூச்சு விடுறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கவனிக்கலாம், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் அப்படி இல்லை. அது கிளியராக இருக்குது. அதை இப்போ பாருங்கள், தெளிவான மொழிபெயர்ப்புகளோட அவங்க தான். நம்ம ப்ராட்டஸ்டன்ட்டு ஆர்சி போட்ட பைபிள் தான் பாருங்கள். அந்த திருவிலியம் பைபிளில் பாருங்கள், ரோமையர் 8:26 கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இவ்வாறு தூய ஆவியார் தமது நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக நாம் எப்படி இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார்னு இருக்கு. இங்கே பெருமூச்சு விடுறது யாருன்னு இந்த பைபிளில் சொல்லியிருக்கு? ஆவியானவரா? நம்ம தான் பெருமூச்சு விடுவோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆவியானவர்னு ஒரு ஆளாக இருந்து அவர் ஒரு பெரிய ஆவியானவர், அவர் எதுக்கு பெருமூச்சு விடணும் இல்லையா? பெருமூச்சு நம்ம தான் விடுவோம். அவர் என்ன சொல்ல அந்த வசனத்தில் சொல்ல வர்றாருன்னா, நம்ம தான் பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா பெருமூச்சு விடுவோம். அப்போ பரிசுத்த ஆவி நமக்கு ஒரு தேற்றக்கூடிய நிலைமையில் இருக்கும். அதைத்தான் அங்கே சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது பாருங்கள். வாசிக்கலாம் 26 வசனம். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாக பாருங்க. அப்ப டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு மாத்தி மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதை பார்க்கலைன்னா ஒருவேளை அது உண்மையாக இருந்ததுன்னா நம்ம பொய்யை விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஏன் தெரியுமா? பார்க்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பாருங்க, எது நல்லது கெட்டது எடுத்துங்க, நல்லதாக இருந்து எடுத்துங்க, கெட்டதை விட்டுருங்க. கவனிக்கல, நிறைய பேர் இப்படித்தாங்க ஏமாத்துறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க அதை புரட்டக்கூடாது. புரட்டுறதுக்கு தாங்க பைபிள். பாருங்க, இப்படி புரட்டுறதுக்கு தானே பைபிள். புரட்டவே கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இதில் இருக்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியக்கூடாது, அதான அர்த்தம். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பைபிளை கொடுத்துருக்க வேண்டியது இல்லையே. 31,000 வசனம் இருக்குது. ஆராய்ந்து பாருங்கள்ங்கிறாரு. எல்லா உரிமையும் நமக்கு கொடுத்துருக்காரு. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது. நீங்கள் கூட நாங்கள் சொல்லக்கூடிய வசனங்களை கவனிங்க. வேத வசனத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துங்க, இல்லையா விட்டுருங்க. இல்லையா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா கான்டாக்ட் பண்ணுங்க. அதை குறித்து விளக்கங்கள் இன்னும் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிக்கலாம். இது ஏன் இவ்வளவு கொஞ்சம் ஆணித்தரமாகவும் சொல்ல வேண்டியதாக இருக்குது? வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா தப்பாக போதிச்சிட்டாங்க. பாவம், ஜனங்கள் எல்லாம் பாவம் தெரியாமல் தவிக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கும் படிக்க தெரியறதில்ல, நேரம் இல்லை. நிறைய சந்தர்ப்பங்கள் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறேன்னு தெரியல, தவிக்கிறாங்க. தேவன் விட மாட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட மாட்டாருங்க. யார் உண்மையான சத்தியத்தை தேடுகிறார்களோ அவங்க வீட்டுக்கு வந்து சேரும். அதுதாங்க இப்போ யூடியூப்பில் தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்கார்.
நீங்கள் வீட்லேயே உட்கார்ந்து கேட்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீட்லேயே உட்கார்ந்து இது என்ன என்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? நம்ம அப்படின்னா சபை கூடுதலுக்கு போகக்கூடாதுன்னு கேட்ட வேண்டாம். அதெல்லாம் சபை கூடுதலுங்கிறது வேறு விஷயம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தேவனுடைய திட்டங்களை முறைப்படியான சத்தியங்களாக பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு நமக்கு வீட்டுக்கு தேவன் ஒரு நல்ல வாய்ப்பு, வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இருந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இது நம்ம தனியாக போய் ஒரு காலேஜிலலாம் போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, காலேஜிலெல்லாம் பைபிள் காலேஜில் இதை சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அப்படி ஒரு வேளை தெரிஞ்சது சொல்லி கொடுத்துருந்தால் இந்த சத்தியங்கள் இன்றைக்கி எல்லா பக்கமும் போயிருக்கும் இல்லையா? அப்போ இன்றைக்கு வரைக்கும் அது போகலையே. அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறான போதகம் உள்ள விதைக்கப்பட்டிருக்கு, அது விளைஞ்சு இப்போ களைகளாக நிற்குது. அதனால் எது நல்ல மணின்னு தெரியல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எங்கே பார்த்தாலும் களை, நல்ல மணி உள்ளுக்குள் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? அந்த களைகள் எல்லாம் விளக்கணும். விளக்கி பார்த்தா தான் அந்த நல்ல மணி எதுன்னு தெரியும். கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கம் டு த பாயிண்ட். உங்கள் மைண்டில் என்ன ஒரு சிலர் வச்சுட்டு நீங்கள் இந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்கன்னு தெரியும். என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறது தப்பு. பைபிள் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். யோவான் 14:16 வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எவ்வளோ கிளியரா ஆண்டவர் பேசியிருக்கார் பாருங்க. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப தேற்றரவாளன் ஆண்டவரே தெளிவா சொல்லியிருக்கும் போது நீங்க எப்படி பரிசுத்த ஆவியானவரை இல்லைன்னு சொல்றீங்க அல்லது ஆவின்னு சொல்றீங்க? கேள்வி கரெக்ட் தானே? அன்புக்குரிய சகோதரர், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே இந்த சத்தியத்துக்குள்ளே 1000 கேள்வி கேட்டு தாங்க வந்திருக்கோம். சும்மா எல்லாம் வரல. எல்லா பக்கமும் கேள்வி கேட்டு நிறைய போதகர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம். அதை குறித்து நிறைய வசனங்களை அதை குறித்து பார்த்துருக்கோம். பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இங்கே சாதாரணமாக எல்லாம் வரல. நல்லா புரிஞ்சுக்கலாம். சத்தியம்னா சத்தியமாக சொல்லணும், அவ்வளோதான். அதுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. நம்ம தப்பாக இருக்கலாம், நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் தப்பு கிடையாது. நம்ம பாவத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சத்தியம் அது பரிசுத்தமானது. அதனால் நம்ம என்ன ஒத்துக்கணும்னா வேத வசனம் பரிசுத்தமானது. அது என்ன சொல்லுதோ கேட்டு போயிடணும், அவ்வளோதான். இப்போ என்ன பிரச்சனை? அதிலேயே சாத்தான் தவறான போதகத்தை கொண்டு வந்ததுனால தான் இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் சில விளக்கங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? பரிசுத்த சத்தியாவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ தேற்றரவாளன்னா ஒரு மனுஷன் தானே. அது எப்படி நீங்கள் ஒரு ஆவின்னு சொல்கிறீங்க, அது ஒரு வல்லமைன்னு சொல்கிறீங்க? மறுபடியும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தேற்றரவாளன்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? பாருங்கள், பேராக்லிட்டோஸ். ஸோ இந்த பேராக்லிட்டோஸுங்கிற வார்த்தையினுடைய தமிழ் வார்த்தம் தான் தேற்றரவாளன். இந்த பேராக்லிட்டோஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வார்த்தை என்ன தெரியுமா? கம்ஃபோர்ட்டர் அப்படின்ருக்கு. பாருங்கள், அதனுடைய நம்பரே கொடுத்துருக்குறாங்க. 3875வது வார்த்தை. கவனிங்க, 3875வது வார்த்தை அந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் பாருங்கள். பேராக்லிட்டோஸ், அதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா அட்வொகேட், கம்ஃபோர்ட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதை குறித்து நம்முடைய எக்ஸ்போசரி டிக்ஷனரி அந்த அகராதி பைபிள் எல்லாம் கவனித்து பார்க்கும்போது இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்த பேராக்லிட்டோஸுங்கிற வார்த்தை இது ஒரு நவுன் அல்ல. நவுன்னா புரியுதுங்களா? ஒரு பெயர் சொல் அல்ல. இது ஒரு வெர்பல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்பல் அட்ஜெக்டிவ்னா வினை உரிச்சொல்னு பேர். வினைன்னா ஒரு வேலை, உரிச்சொல்னா அது ஒரு உருவகமாக சொல்கிற வார்த்தை. அப்போ ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு உருவக வார்த்தை தான் இந்த பேராக்லிட்டோஸு. இது ஒரு ஆள் தத்துவமே கிடையாது இந்த வார்த்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ இதை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் தான் வரும். ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த கிரீக் டிரான்ஸ்லேஷனு, எப்ரே டிரான்ஸ்லேஷன் எல்லாம் காட்டாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? ஆண்டவருக்கு தமிழ் தெரியுமா? ஆமாங்க, தமிழ் தெரியும். அப்போ தமிழில் சொல்லுங்கள். புரியுதா? ஆண்டவருக்கு தமிழ் தெரியும், நமக்கு தமிழ் தெரியும். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கிரீக்கு டிரான்ஸ்லேஷன், ஈப்ரூ டிரான்ஸ்லேஷன்லாம் காட்டுறீங்க? அதுக்கு சில விளக்கம் இருக்குது. இதுக்குரிய விளக்கத்தை இப்போ பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சங்கீதத்தில் 23ஆம் சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்ன அர்த்தம் சொல்லுங்கள்?
என்ன ஒரு கோலு தடியும் ஒரு ஆட்டை வேணால் தேற்றும். ஆட்டை வந்து கோல் தடி எதுக்கு, ஒரு கோலை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்வாங்க, தவறான வழியில் போகும்போது அதை தட்டி வழி நடத்துவாங்க. அல்லது ஏதாவது ஒரு செடி கொடிகள் இருந்தால் அதை கீழே இறக்கி அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட வைப்பாங்க. அதுக்கு தானே இல்லையா? அப்போ இதுக்கு நமக்கு எப்படி பொருந்தும்? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது ரெண்டு எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? நீங்கள் இப்போ படிச்சோம் இல்லையா, தேற்றரவாளன். பரிசுத்த ஆவி நம்மை தேற்றும், தேவனுடைய வசனங்கள் நம்மை தேற்றும். அதெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பாருங்கள், நீங்கள் கவனிச்சு பாருங்கள். கம்ஃபோர்டர்னு இருக்குது இங்கிலீஷில் இந்த தேற்றரவாளனுங்கிற வார்த்தைக்கு. கம்ஃபோர்டர், இந்த கடைசியில் ER வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு மரியாதைக்குரிய சொல்லாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை. அன்புக்குரிய சோழர்களே பாருங்கள், ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஆளா? திருகுபவர் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லையே, திருப்புலி அந்த மாதிரி தான் சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பேனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேனர்னு என்ன அர்த்தம்? டைட் செய்கிறவர்னு சொல்கிறது இல்லை, டைட் செய்கிறது. அதே மாதிரி ஸ்லிப்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்னென்னு சொல்கிறோம்? செருப்பு. அவ்வளோதான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டேர்ம், அந்த மாதிரி இங்கே ஆங்கில வார்த்தைகளுடைய நேச்சர். அதே மாதிரி தான் கம்ஃபோர்டர்னு போட்டிருக்காங்க. கம்ஃபோர்டர்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் அப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா, கம்ஃபோர்டருங்கிற வார்த்தை வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் பொருந்துகிற வார்த்தை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பாருங்கள், இப்போ ஒரு ஃபேன் இருக்குது. ஒரு வெளியூர்லேருந்து வரோம், ரொம்ப வேர்வையில் வந்து உட்காரோம். திடீர்னு ஒரு ஏசி ஒரு ஃபேன் போட்டோன்னே என்ன சொல்கிறோம்? இப்போ இந்த ஃபேன் போட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஃபேன் என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கு. அதுக்காக அது ஒரு ஆள் கிடையாது. இட் இஸ் மை கம்ஃபோர்டர், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுது? கொஞ்சம் காற்று கொடுத்து தேத்துது. நல்லா புரிஞ்சுக்கலாமா? இப்படித்தான் பரிசுத்த ஆவியை தேவன் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய பிள்ளைகளை தேற்றுவதற்காக தேவன் கொடுத்த ஒரு வல்லமை. சரி, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு தேவையில்லை, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு தேவையில்லை, கிரீக் டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தமிழ் தெரியுமில்ல, தமிழில் சொல்லுங்கள். தமிழில் வந்து தேற்றரவாளன்னா நாங்கள் ஆள்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம என்ன சொல்கிறோம்? பைபிள் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறோம். பைபிள் வந்து பரிசுத்த ஆவியை ஒரு வல்லமைன்னு சொல்லுது. ஆனால் அநேகம் பேர் அது ஆள்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன காட்டுறாங்க? தேற்றரவாளன் தமிழ் இருக்கே. ஓகே, இப்போ இதுக்குரிய ஒரு விடையை இப்போ கண்டுபிடிச்சி இந்த பாடத்தை நம்ம முடிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கலாம். இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தான் மரிக்கிறதுக்கு முன்னாலே தன்னுடைய சீஷர்களை தனியாக கூப்பிட்டு அவங்கள என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் முதல் தேத்துறார். ஜென்ரலாக என்ன சொல்கிறார்? நான் உங்களை விட்டு போயிடுவேன், ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். எப்படி சொல்கிறார் பாருங்கள். யோவான் 14:1 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலையும் விசுவாசமாக இருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா நான் போகிறேன், நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது, நான் போய் ஒரு ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாம் சொல்கிறார் இல்லையா? இப்போ பயப்படாதீங்க, கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, எங்கிட்டையும் விசுவாசமாக இருங்க. அப்படின்னா ஒருத்தர் மாதிரி தெரியல இல்லையா? எங்கிட்டையும் விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இவர் வேண்டிக் கொள்கிறாரா? இவர் பிதாவை. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேற்றொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்கிறார். இது 14ஆம் அதிகாரம். அப்படி சொல்லிட்டு அடுத்தது 15ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போகலாம். பாருங்கள், எடுத்தோன்னே எப்படி ஆரம்பிக்கிறார்? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நல்லா கவனிங்க, நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் சொல்லிட்டு அடுத்த வசனமே, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போவே சுத்தமானீங்கன்னார். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? இந்த வேதாகம வெளிச்சங்கள் பாடத்தை
தொடர்ந்து திங்கள் வியாழக்கிழமைகளிலே நீங்கள் எப்போ ஆரம்பிச்சோமோ அப்போ இருந்து நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இதே முதல் கிளாஸில் எடுக்கும்போது சொல்லியிருப்போம், நிழலும் பொருளும் அந்த சப்ஜெக்டில். இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நிமிஷங்களில் அப்படி கால் கழுவும் போது, சீசருடைய கால்களை கழுவும் போது பேதுரு சொல்கிறார், என்னுடைய காலை நீ கழுவ வேண்டாம், கழுவக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. உடனே சொல்கிறார், அப்படின்னா என் தலையிலிருந்து கழுவுங்க சொல்லிட்டு தான் முழுகினவன் கால்களை மாத்திர கழுவுனா போதும், மற்றபடி சுத்தமாக தான் இருக்கான், நீங்களும் சுத்தமாக தான் இருக்கீங்க, ஆனால் எல்லாரும் இல்லைன்னு சொன்னார். எல்லாரும் இல்லைன்னு சொன்னவர் யோவான் 14ஆம் அதிகாரத்தில், கலங்க வேண்டாம், பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தேற்றரவாளை என் பிதாவின் இடத்திலிருந்து வாங்கி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள் சொல்லிட்டு, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை என் பிதா அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடியை மேலும் சுத்தம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள். இப்போ கேள்வி, அது எப்படி ஒரு 2 அதிகாரத்துக்குள்ளே சுத்தமாயிட்டாங்களா? ஞாபகம் இருக்கா? அப்போ சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? எப்படி இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கும்போது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் அப்படின்னு இவர் சொல்கிறார் பாருங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே 12 சீசர்களில் ஒரு கனி கொடாத கொடியை தேவன் அறுத்து போட்டார், வெளியே போயாச்சு யூதாஸ் காரியோத்து. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நீங்கள் எல்லாம் சுத்தமாக தான் இருக்கீங்க, ஆனால் எல்லாரும் இல்லைன்னு சொன்னவர் யூதாஸ் வெளியே போனதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உவமையை அப்படியே தேவன் செய்கிறாராம். கனி கூடாது இருக்கிற கொடியை அறுத்து போடுறார். அறுத்து போட்ட மாதிரி யூதாஸ் வெளியே போனதுக்கப்புறம், இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போவே சுத்தமானீங்க. பாருங்க, பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவர் எப்படி பேசிகிட்டு இருக்கார் பாருங்க அவங்கக்கிட்ட. அது அவங்களுக்கு விளங்குச்சோ இல்லையோ, நமக்கு விளங்கணும். ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் சொல்கிறார், யூதாஸ் வெளியே போனதுக்கப்புறம் சொன்னார், நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லாரும் சுத்தம் இல்லைன்னு சொன்னேன், இப்போ நீங்கள் என் பிதா ஒரு கொடி அறுத்து போட்டார், ஏன்னா அந்த கொடி கனி கொடுக்காது, வெளியே அறுத்து போட்டார், அதனால் இப்போ நீங்கள் இப்போவே சுத்தமானீங்க சொன்னார் இல்லையா? இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்றா பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. கொடி திராட்சை செடியோடு இருக்கணும், அது தானா கனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி என்னில் நீங்க இல்லைன்னா நீங்க கனி கொடுக்க மாட்டீங்க. அப்போ இது என்ன சொல்ல வரார்? தன்னுடைய சீசர்களை கவனிங்க, அவர் ஒரு திராட்சை செடியாகவும் சீசர்களை கொடியாகவும் பாவிச்சு ஒரு உவமையா பேசிட்டு இருக்கார். புரியுதுங்களா? அப்போது கிறிஸ்து தான் திராட்சை கொடி, திராட்சை செடி. இப்போ நம்மெல்லாம் அவருக்கு கொடி. புரியுதா? ஒரிஜினலாக அவர் திராட்சை செடியான இல்லை, ஒரு திராட்சை செடி மாதிரி அவர் இருக்கிறாராம். இப்போ நம்மெல்லாம் அவர்கிட்ட கொடி மாதிரி உள்ள இருக்கோம். இப்போ இது எதுக்கு இந்த ஊமை சொல்கிறாரு பாருங்க. அதோடைய அல்டிமேட் எய்ம் என்ன? யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அப்படின்னா ஏன் தன்னை ஒரு திராட்சை செடியாகவும் அந்த சீசர்களை ஒரு கொடியாகவும் சொன்னார்? காரணம் என்ன? கனி கொடுக்கணும். இதை நமக்கு புரியறதுக்காக, நமக்கு புரியறதுக்காக ஒரு திராட்சை செடியை உதாரணமாக வச்சு பேசுகிறார். நான் ஒரு திராட்சை செடி மாதிரி, நீங்கள்லாம் கொடி மாதிரி. புரியுதுங்களா? இது 15ஆம் அதிகாரத்தில் பேசின உவமை. அடுத்தது 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம். அப்படியே கண்டினியூஸாக பேசிட்டு இருக்கார். யோவான் 16:16 வாசிக்கலாம். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். இவர் சொன்ன விஷயமே உங்களுக்கு புரியல. நான் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே கொஞ்ச காலத்தில் என்ன பார்க்க மாட்டீங்க, ஆனால் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்ன பார்ப்பீங்கன்னார். சீஷர்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அவங்க என்ன பேசுகிறாங்க? அப்பொழுது அவர்கள் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுமன்றி, கவனிங்க, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன அவர் சொல்றது இன்னதென்று நமக்கு விளங்கலையே அப்படின்னா. புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பேசிட்டு இருந்தது என்ன ஆகலையா? விளங்கலை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட பேசுகிறார்,
ஆனால் விளங்காத மாதிரி பேசுகிறாருன்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் என்ன பேசுகிறார், அவங்களுக்கு விளங்கலை. அவர் பேசிகிட்டு இருக்கார், ஆனால் விளங்கலை. புரியுதா? இப்படி தாங்க நிறைய பேசினார். பரலோக ராஜ்யம் கடுகுவதி கொப்பா இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன மரமாக செடியாக இருந்தது, மரமாயிடுச்சு. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தங்கிடுச்சு. அதே மாதிரி பரலோக ராஜ்யம் ஒரு புளிச்ச மாவு கொப்பா இருக்கு, அது ஒரு ஸ்திரீ எடுத்து 3 படி புளிக்க வச்சுது. இப்படி தாங்க பேசிகிட்டே இருந்தார். அவங்களுக்கு விளங்கலை. கவனிக்கலாமா? அப்போ அவங்களுக்கு என்னைக்கு விளங்கலையோ அப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? உமைகளாக பேசிகிட்டு இருக்கார். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இது வரைக்கும் ஆண்டவர் என்ன பேசுகிறாரா? உமைகளாக பேசுகிறார். அதை அவரே சொல்கிறார் பாருங்க. அடுத்த வசனம் யோவான் 16:25 வாசிக்கலாம். இவைகளை நான் உமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். பார்த்தீங்களா? ரொம்ப கிளியர். அப்போ இவ்வளவு நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களிடத்தில் எப்படி பேசியிருக்கார்? உவமைகளா? உவமைனா புரியுதா? ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு சொல்ற உதாரணம், அதான் உவமை. புரியுதா? அப்ப இது வரைக்கும் பரிசுத்த ஆவியை தெளிவா வசனங்கள்ல பார்த்திருக்கோம். அது தேவனுடைய வல்லமையே தவிர அது ஒரு ஆள் அல்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு தனியா ஒரு ஆள் அல்ல. பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஒரு வல்லமை. அந்த வல்லமை எல்லா இடத்திலும் பிரவாகிக்கும். அந்த உலகம் முழுவதும் தேவனுடைய வல்லமை இருக்கு என்று சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ இவ்வளவு தூரம் தேவன் கிளியராக சொன்னதுக்கப்புறம், யோவான்லேயே அந்த கிரீக் வேர்டெல்லாம் சிலதெல்லாம் பார்த்த முடியும். அவ்வளோ கிளியராக சொன்னதுக்கப்புறம் இல்லை யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வேத வசனத்தில் சொல்லியிருக்கு. கவனிங்க என்ன சொல்லியிருக்கு? 14ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை தேற்றரவாளன் ஒரு ஆள் சொல்லியிருக்கு. அதனால் ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்ம பேசிட்டோம்னா, அதே 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னதான் தெரியுமா? திராட்சை செடி தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. 14ஆம் அதிகாரத்தில் தேற்றரவாளன் ஒரு ஆள் தான் அவர் பேசினார் அப்படின்னு நீங்கள் பேசிட்டா, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு திராட்சை செடி தான். அவர் ஒரு மனுஷகுமாரன் அல்ல. இது சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டோம். ஏன்? அவர் திராட்சை செடி அல்ல. ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு திராட்சை செடி ஒரு உவமையை எடுத்து பேசுகிறார். இவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. திராட்சை செடியை ஒரு உவமையை எடுத்து பேசுகிறார். ஒரு திராட்சை செடி அதனோட கொடிகள் எப்படி இருக்கோ அப்போ அந்த கனி இருக்கும். அதே மாதிரி நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் என்னோட கொடிகள் மாதிரி நிறைய கனி கொடுங்க. அதே தாங்க அங்கேயும் பேசினார். நான் போய் உங்களுக்கு பிதாவினிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை உன்னதத்திலிருந்து வரும் பலன் அனுப்புவேன். அப்படி அனுப்பும்போது அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன் உங்களுக்கு தேற்றரவாளனை போல இருக்கும்னார். ஒரு மனுஷன் எப்படி தேற்றுவானோ அந்த மாதிரி என்னுடைய பரிசுத்த ஆவியினால் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அதை பேஸ் பண்ணி தாங்க தேற்றரவாளன்னு மொழிபெயர்த்தாங்க. ஒரு ஆளுன்னு மொழிபெயர்க்கல. நல்லா புரிஞ்சுங்க. புரியுதா? அப்போ தேற்றரவாளன் ஒரு ஆள் தான் நம்ம 14ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டோம்னா, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி தான். அப்படி அவர் பேசவே இல்லை. 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் உவமைகளாக தான் பேசிட்டு வரார். புரியுதுங்களா? 15ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற திராட்சை செடியும் உவமை தான். 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற தேற்றரவாளன் உவமை தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். தேற்றரவாளனுங்கிறது ஒரு ஆள் தத்துவத்தில் சொல்லப்படல. ஒரு மனுஷன் எப்படி தேற்றுவானோ அந்த மாதிரி என்னுடைய ஆவி உங்களை தேற்றும். ஒரு தேற்றரவாளனை போல என்னுடைய ஆவி உங்களை தேற்றும்னு சொன்னார். இந்த விவரம் தெரியாமையே நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி என்ன விட்டாங்க? தவறாக சொல்லியே யாரோ எங்கேயோ சொல்லி பழகினது இன்னைக்கு எல்லா போதகர்களும் சொல்கிறாங்க. பெரிய போதகர்களும் சொல்கிறாங்க, சின்ன போதகர்களும் சொல்கிறாங்க. ஆவியானவர் வந்தார், ஆவியானவர் போனார், ஆவியானவர் ஆசைவாடி கொண்டிருக்கார். இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர்னு சொன்னீங்கன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆசைவாடி கொண்டிருக்கிறார், அது கரெக்டாக இருக்கும். தனியாக ஒரு ஆவியானவர்னா அது யாருன்னே தெரியல. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வருதுன்னு சொன்னால் அது ஓகே, அது எல்லார் மேலேயும் வரும். யார் தேவன் ஊத்துறாரோ அது எல்லார் மேலேயும் வரும் இல்லையா? புரியுதுங்களா? அப்போ அன்புக்குரிய சொல்ல. அப்போ ஏன் இதில் என்ன பெரிய கன்ஃபியூஷன் தெரியுங்களா? நம்ம தமிழில் ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர்னு மொழிபெயர்த்தாங்க, இன்னொரு இடத்துல ஆவின்னு மொழிபெயர்த்தாங்க. இப்போ அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஆவியானவரன் அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ ஆராய்ச்சிகளுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்குது. ஒரு சகோதரர் சொன்னார் சிம்பிளாக, என்ன பண்ணுறது, இது ஏன் இவ்வளோ போட்டு குழப்பிக்கிறீங்க? ஹோலி ஸ்பிரிட் இங்கிலீஷில் இருக்குல்ல, அது தமிழில் சொல்லுங்கண்ணா. பரிசுத்த ஆவி, அது எப்படி ஆவியானவர்னு சொல்கிறீங்க? அதுவே தப்பு. முதல்ல இங்கிலீஷில் ஹோலி ஸ்பிரிட்னா அதுக்கு தமிழில் பரிசுத்த ஆவி தானே இல்லையா?
அப்போ ஏன் ஆவியானவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டது தெரியுங்களா? அது தெரிஞ்சுங்க. முதல்ல பரிசுத்தாவி என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பை அந்த வல்லமைக்கு தரணுங்கிற நல்ல நோக்கத்தில் ஏதோ ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஆவியானவர்னு மொழிபெயர்த்தாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆவியானவர் என்று ஆளாகவே நம்முடைய நிறைய தவறான போதகர்களால் என்ன ஆயிடுச்சுன்னா போதிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி அதைத்தாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பேச்சு வழக்கு எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. இப்போது நம்முடைய நாடு இருக்கு இல்லையா, நம்முடைய நாட்டை என்னன்னு சொல்லி கூப்பிட்றோம்? இந்தியா. இந்தியா நமக்கு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறோம்? தாய் நாடுன்னு சொல்கிறோம். மதர்லேண்டு சொல்கிறோமா இல்லையா? அது என்ன தாய் நாடு? இதெல்லாம் ஒரு உருவகம். ஒரு தாயை போல நம்ம இந்தியா காக்கிறது என்று பொருள். அதனால் இதுக்கு தாய் நாடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஷிப் இருக்குது பாருங்கள், ஒரு கப்பல். அந்த கப்பலை இங்கிலீஷில் அவள் அப்படி தான் மொழிபெயர்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரியன், சூரியனுக்கு தமிழில் என்ன தெரியுங்களா? பகலவன். ஒரு ஆண் தத்துவத்தில் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு சின்ன சின்ன உதாரணம். எத்தனையோ வார்த்தைகள் இந்த மாதிரி உருவமாக பேசப்பட்டு வருது. உருவமாக பேசப்பட்டு வர்றதெல்லாம் அதே அர்த்தமா? பகலவன்னா சூரியன் ஒரு ஆளா? சூரியன் ஒரு பொருள் இல்லையா? நிலாவை ஒரு பெண்களுக்கு ஒப்பிட்டு சொன்னால் அது நிலா ஒரு பெண்ணா அப்படின்னு அது பெண் இல்லை. அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இவைகள் எல்லாமே நம்ம கவனித்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, உருவகமாக பேசப்பட்ட வார்த்தைகளை உருவமாக மாற்றிவிட்டார்கள் நிறைய போதகர்கள். இன்றைக்கி எப்படி விக்கிரக ஆராதனை வந்துச்சு பாருங்கள், அதே மாதிரி தான் உருவகமாக ஒரு விஷயத்தை அதாவது புரிய வைக்கிறதுக்காக சொன்ன உதாரணத்தையே என்ன பண்ணிட்டாங்க, உருவமாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த மிஸ்டேக் தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? தேவனுடைய பரிசுத்தாவி என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை. அதனால தான் தேவதூதன் சொன்னார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். இன்னமும் நாம் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டோம்னா எவ்வளவு பெரிய டேஞ்சரான போதகத்தில் நம்ம இருக்கோம் தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மரியம்மா பரிசுத்தாவியினாலே உட்பவித்து பிறந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு படிக்கணும் இல்லையா? அப்போ பரிசுத்தாவியானவர்னு ஒரு ஆள் இருந்தார்னா என்ன ஆயிடும் தெரியுமா? பரிசுத்தாவியானவர் என்கிற ஒரு ஆளுக்கும் மரியம்மாவுக்கு பிறந்தவர் தான் கிறிஸ்துன்னு ஆயிரும். இது எவ்வளவு பெரிய தவறான போதகம்! இது தெரியாமையே போதிச்சுக்கிறாங்க ஆவியானவர்னு சொல்லி. புரிஞ்சுங்களா? ஆவியானவர் என்கிற ஒரு வார்த்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையவே கிடையாது வேதத்தை பொறுத்த வரைக்கும். பரிசுத்த ஆவி உண்டு, அது பரிசுத்தமான ஆவி, அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை, சக்தி. அந்த வல்லமை நமக்கு பலத்தை கொடுக்கும், நல்ல குணலட்சணங்களை கொடுக்கும். தேவனிடத்திலே அது நம்மை வழிநடத்தும். யார் நம்மளை வழிநடத்த வேண்டியதில்லைங்கிறார். அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்குமா? அழகாக வசனங்களை சேர்த்து கொடுக்கும். நீங்கள் படித்து பாருங்கள், நிறைய வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். உண்மையான சத்தியத்தை அப்படியே நோக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வசனம் நமக்கு அழகாக பொருந்தி வரும். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த ஒரு வரத்தை தேவன் நமக்கு கொடுக்குறாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால தான் இன்னைக்கு முறைப்படியான சத்தியங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுடைய பொருளை நம்ம கண்டுபிடிக்கிறது காரணமே அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஒரு கைடன்ஸ் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தவறான போதனைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள் அதில் கிளியராக இருந்தாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியை பற்றி சொல்லும்போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாகன்னு சொல்லித்தான் முடித்தாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நல்லா இல்லை. ஆவியானவருக்கு ஐக்கியம் தேவையில்லை. ஆவிக்கு எல்லாரும் அந்த ஆவியினுடைய ஐக்கியத்துக்குள்ளே வந்துடலாம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்போ சொல்லுங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருத்தரானா இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளே இல்லைன்னு நம்ம வசனங்கள் சொல்லும்போது அப்போ கவனிச்சு பாருங்கள், பிதா, குமாரன் 2 பேர் தான். பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வல்லமை. அப்படின்னா மூவர் ஒருத்தர் இல்லை. இப்போ 2 பேர் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த 2 பேராவது ஒருத்தரா? புரியுதா? அந்த 2 பேராவது ஒருத்தரா என்பதை குறித்து அடுத்த கிளாஸில் பிதா, குமாரன்,
ரொம்ப கிளியராக பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் தெளிவான வசனங்களோடு பார்க்கலாம் இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவரான்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒருவர்னு சொன்னீங்க, ஒரு சிலர் வேறன்னு சொன்னீங்க. இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் கவனித்து பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவர் இல்லை. புரியுதுன்னா? பரிசுத்தாவி என்பது தேவனுடைய வல்லமை. அப்போ 2 பேர் தான். அந்த 2 பேராவது ஒருத்தரா அப்படிங்கிறத குறித்து அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் அணுகும்போது அதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.